ஹே காய்ஸ், இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட நெட்வொர்க்குள்ளே வந்து வைஃபைக்குள்ளே வந்து சில விஷயங்களை பண்ணோம். நார்மலாக ஃபஸ்ட்டு இந்த மேக் சேஞ்ச் எழுதணும், இதுவும் வைஃபை ஹேக்கிங் யூஸ் ஆகும், நெட்வொர்க் ஸ்கேனர் யூஸ் பண்ணோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பேக்கெட் ஸ்னிஃபர், ஏஆர்பி ஸ்பூஃபிங் எல்லாமே வந்து நம்ம நெட்வொர்க்குள்ளே இருக்கிற விஷயங்களாக மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து வந்து நம்ம வந்து வைரஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மேல்வேர்ஸ், பேக் டோர்ஸ், இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த வைரஸஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரே ஒரு டைப் மட்டும் பண்ண போதில்லை, ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் டைப் வைரஸை நம்ம வந்து நம்ம கோடு எழுதி நம்ம கையாலே உருவாக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி எழுத போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக் வைரஸ். இந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, யாராச்சும் அவங்க சிஸ்டமில் அதை வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து அவங்க சிஸ்டமில் இருக்க லாகின் இன்ஃபர்மேஷன்ஸ், இல்லை யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நமக்கு மெயில் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம எழுதலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு மெயில் பண்ணுற மாதிரி, அதாவது சில இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ ஒரு விண்டோஸ் கம்ப்யூட்டர் இருக்குன்னா, அந்த விண்டோஸ் கம்ப்யூட்டரில் நம்ம வந்து எப்படி கொடுப்போம், நம்மளோட ஸ்கிரிப்டை வந்து நம்ம பைத்தானில் தான் எழுதுவோம். பைத்தானில் எழுதிட்டு அதை வந்து விண்டோஸில் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மேட், அதாவது இஎக்ஸி ஃபார்மேட்டில் மாற்றி அதை கன்வெர்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுப்போம். ஓகேவா? அதை அவங்க ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும், அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க கம்ப்யூட்டரில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்ல, மெயில், யூசர் நேம், இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து நமக்கு வந்து மெயில் பண்ணும் அந்த ஸ்கிரிப்ட். நம்ம அந்த கொடுத்துருக்க அந்த வைரஸ் அதான் பண்ணும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக வந்து அந்த ஒரு ஃபைல் அப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த ஃபைலை அப்படியே அனுப்பினா யாரும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க கரெக்டாக. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபைலை வந்து ஒரு இமேஜ் மாதிரி, இல்லைனா ஒரு பிடிஎஃப் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம், இல்லைனா ஒரு வீடியோ மாதிரி கூட வச்சுக்கோங்களேன், கொடுக்க போகிறோம். ஸோ அப்படி நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா, அது பார்க்குறதுக்கு ஒரு இமேஜ் மாதிரி தான் இருக்கும். அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இமேஜும் ஓப்பன் ஆகும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு பேக்ரவுண்டில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தான் எடுத்து நமக்கு மெயில் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேசிக் வைரஸ், அந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, டோட்டல் சிஸ்டத்தை ஹேக் பண்ணிடும். ஸோ அந்த டோட்டல் சிஸ்டத்தை ஹேக் பண்ணுற மூலிமா நம்ம வந்து போன வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயில் தான் பண்ணுச்சு, பட் இந்த வைரஸ் வந்து டோட்டலாக ஹேக்கே பண்ணிடும். அப்படி பண்ணுச்சு அப்படின்னா அவங்களோட சிஸ்டமோட ஃபுல் அக்சஸும் நம்மக்கிட்ட இருக்கும். அவங்க சிஸ்டமில் இருக்கிற ஃபைல்ஸ் பார்க்கலாம், அந்த ஃபைல்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம், அவங்க சிஸ்டமில் இருக்கிற கேமரா பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை அந்த வைரஸ் வச்சு பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது ஒரு பார்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கீலாகர் எழுத போகிறோம். ஸோ இந்த கீலாகர் வைரஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம அந்த வைரஸை வந்து அந்த நம்ம டார்கெட் வந்து அதை ரன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது இமேஜாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், நம்ம எப்படி வேணால் அவங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். அதை அவங்க ரன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க ரன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே நடக்காது, நமக்கு மெயில் வராது, இல்லை அவங்க சிஸ்டம் வந்து அந்த சிஸ்டமோட அக்சஸ் கிடைக்காது, எதுவுமே இருக்காது. பட் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க அதை ஓப்பன் பண்ண அப்புறம் அவங்க ஏதாச்சும் அவங்க கீபோர்டில் டைப் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் ஜஸ்ட் வந்து facebook.com அப்படின்னு யூஆர்எல் டைப் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன டைப் படிக்கிறாங்களோ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையோ, இல்லை நம்ம செட் பண்ணுற டைமுக்கு ஒரு தடவை நமக்கு வந்து மெயில் வரும். ஓகேவா? ஸோ இப்போ அவங்க வந்து யாருக்கிட்ட சேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். சேட் பண்ணும்போது அவங்க கீபோர்டில் டைப் பண்ணுற எல்லா விஷயமுமே நமக்கு கேப்சர் ஆகி அது வந்து நமக்கு மெயில் வரும். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ஸ்பை பண்ணலாம். அவங்க என்னென்னலாம் டைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்பை பண்ணாலே நமக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான வைரஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாமே வந்து பைத்தானில் தான் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பைத்தானில் எழுதிட்டு அதை வந்து நம்ம நார்மலாக நம்ம சிஸ்டமில் எப்படி ரன் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் போவோமா, நார்மல் சிஎம்டியில் நம்ம என்ன பண்ணுவோம், பைத்தான் அப்படின்னு பண்ணி ரன் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி வந்து பேசிக்காக இப்படி பைத்தான் அப்படி பண்ணி ரன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி முதல்ல நம்ம சிஸ்டமில் ரன் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் முதல்ல ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதை வந்து நம்ம வந்து நார்மலாக .exe ஃபைல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபார்மேட்டில் மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ அது வந்து விண்டோஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம அந்த ஸ்கிரிப்டை நம்ம ஒரு வாட்டி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு அதை நம்ம வந்து எந்த ஒரு ஓஎஸ்க்கு வேணால் சப்போர்ட் ஆகிற மாதிரி மாற்றலாம். அதாவது அந்த நம்ம ரெடி பண்ணுற ஸ்கிரிப்ட் வந்து விண்டோஸில் ஒர்க் ஆகும், லினக்ஸில் ஒர்க் ஆகும், மேக்கில் ஒர்க் ஆகும், ஸோ இருக்கிற எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும்.
ஸோ அதுக்கு நம்ம அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வந்து நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு மெயில் பண்ணுற வைரஸ் இருக்குது அப்படின்னா அந்த மெயில் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அதை நம்ம வந்து லினக்ஸ்க்கு தகுந்த மாதிரி இருந்துக்கலாம், விண்டோஸுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இதான் பண்ண போகிறோம். இப்போ நான் சொன்ன இந்த 3-4 வைரஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கே வந்து வைரஸ் பற்றியும் இந்த மாதிரி வந்து பேக் டோர்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வைரஸ் பற்றி உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். ப்ளஸ் நீங்கள் வந்து பைத்தானும் இன்னும் வந்து டீப்பாக கற்றுக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம வந்து எந்த ஒரு டூலும் யூஸ் பண்ண போது நம்மளே கையால் உருவாக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய விண்டோஸில் தான் இருக்கேன். என்னோடய விண்டோஸில் தான் நான் வந்து பைச்சாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிக்யூட் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு பேசிக் வைரஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் இது நம்ம இந்த வைரஸ் வந்து இப்போ வந்து நம்ம விண்டோஸில் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கும் லினக்ஸுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்காது. அதனால தான் நான் வந்து இப்போ இந்த வைரஸ் வந்து நான் வந்து விண்டோஸில் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ விண்டோஸில் இப்போ நம்ம என்ன மாதிரி ஒரு வைரஸை பண்ண போகிறோம் அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து நமக்கு மெயில் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு வைரஸை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த வைரஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லா இதுலேயும் ஒர்க் ஆகும். பிகாஸ் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மலாக விண்டோஸாக இருந்தாலும் சரி, லினக்ஸாக இருந்தாலும் சரி, மேக்காக இருந்தாலும் சரி, இந்த பைத்தான் வழியாக ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சப் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? நம்ம எப்படி பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து சப் ப்ராசஸை இம்போர்ட் பண்ணிவிட்டு சப் ப்ராசஸ் பண்ணுவோமா, அதுக்கப்புறம் சப் ப்ராசஸ் டாட் கால் அப்படின்னு பண்ணி இது உள்ளே வந்து அந்த என்ன ஃபங்க்ஷன் வேணால் நம்ம போடுவோம். ரைட்டாக? என்ன கமாண்டுனா போடுவோம். இப்போ விண்டோஸ் அப்படின்னா நான் வந்து விண்டோஸில் என்ன கமாண்ட் இருக்கோ அது போடுவேன், அது எக்ஸிக்யூட் ஆகும். இதே நான் வந்து லினக்ஸ் அப்படின்னா நம்ம லினக்ஸில் வந்து லினக்ஸில் வந்து இஃப் கான்ஃபிக்லாம் பண்ணோம் ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றி நல்லாவே தெரியும். கரெக்டாக? ஸோ இப்போது நம்ம இதே சப்ராசஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் மேக் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்குக்கு செட் ஆகுற மாதிரி கமாண்டை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? பட் இப்போ நான் வந்து இதை வந்து விண்டோஸில் பண்ண போகிறேன். பிகாஸ் நிறைய பேர்கிட்ட விண்டோஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது ஒரு சிம்பிள் வைரஸ் தான். இந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டோட்டலாக வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நமக்கு மெயில் பண்ணோம். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம இந்த அடுத்த ஒரு 4-5 வீடியோஸ் வந்து நம்ம அதான் பார்க்க போகிறோம், அதான் பண்ண போகிறோம். இப்போது ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறது, எப்படி நீங்கள் வந்து விண்டோஸில் இதையெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இது விண்டோஸ் இல்லையா, நம்ம வந்து லினக்ஸில் வந்து இஃப் கான்ஃபிக் கமாண்ட்லாம் ரன் பண்ணோம். இப்போ விண்டோஸில் நான் போயிட்டு சிஎம்டி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா பேசிக் கமாண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குல்ல. நார்மலாக இதில் வந்து எல்எஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எல்எஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் ரெகக்னைசர் கமாண்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் நீங்கள் எல்எஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ விண்டோஸுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டான சில கமாண்ட்ஸ் இருக்கும். இப்போ எல்எஸ்க்கு பதிலாக நான் டிஐஆர் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா அப்போ தான் எனக்கு எல்லாமே லிஸ்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா எல்எஸ்க்கு பதிலாக நான் வந்து டிஐஆர் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் வந்து எல்எஸ் போட்டதான் எனக்கு வந்து நாட் ரெகக்னைசபிள் வந்துருச்சு. பட் நான் டிஐஆர் அப்படின்னு பண்ணதால் தான் எனக்கு வருது. ஸோ விண்டோஸில் இதுதான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்குக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கமாண்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம இந்த சப்ராசஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்னா நம்ம இப்போ டிஐஆர்னால் நம்ம சிம்பிளாக போயிட்டு டிஐஆர் அப்படின்னு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஷெல் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ அப்படின்னு பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ நம்ம இந்த பைத்தான் ஃபைல் ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். கரெக்டாக? இப்போ நான் அதை பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த பைத்தான் ஃபைல் வந்து டீல இருக்குது, என்னோட லோக்கல் டிஸ்க் டீல இருக்குது. ஸோ டிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த கமாண்ட் பண்ணணும். ஸோ நல்லா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ டி போட்டு 2 கோலன் போட்டிங்கன்னா இந்த டி செக்ஷனுக்கு போகும். உங்களுக்கு சியில் இருந்தால் நீங்கள் சியிலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னா பைத்தான் கோடிங்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. ஸோ நான் பைத்தான் கோடிங் அப்படின்னு வரும். ஸோ பைத்தான் சிடி கமாண்ட் வந்து இதிலே இருக்குது. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. பைத்தான் கோடிங்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு போயிட்டேன். இப்போ நான் டிஐஆர்னு கொடுத்தா எனக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் காட்டுது. இதில் நான் வந்து எதுக்கு போகணும் அப்படின்னா வந்து எக்ஸிக்யூட் அண்ட் கமாண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரு. இதில் டிஐஆர் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து பைத்தான் ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம், நார்மலாக வந்து பைத்தான் அப்புறம் எக்ஸிக்யூட் இந்த பைத்தான் ஃபைல் நேம் சிம்பிளாக நம்ம எப்போவும் லினக்ஸில் பண்ணுற மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவோம். பைத்தான் அப்படி பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டிஐஆர் கமாண்ட் ரன் ஆகணும். ஸோ இதே மாதிரி மேலே லிஸ்ட் பண்ண மாதிரியே எனக்கு வந்து லிஸ்ட் பண்ணணும். ஸோ பண்ணு தான் பார்க்கலாமா? என்ட்ரு கிளிக் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நான் என்டர் கிளிக் பண்ண அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த லிஸ்ட்டை வந்து எனக்கு வந்து ரன் பண்ணியிருக்கு. இப்போ மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இந்த கமாண்டை ரன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நமக்கு வந்து டோட்டலாக எல்லாத்தையும் எடுத்து நமக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கு கரெக்டாக. ஸோ எப்படி பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. சப் ப்ராசஸ் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து ஒரு ரீகால் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த கமாண்டை நீங்கள் வந்து ஒரு வேரியபிளை கூட போடலாம். எக்ஸாம்பிளுக்கு கமாண்டு அப்படின்னு ஒரு வேரியபிளை போட்டு dir அப்படின்னு பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் கமாண்டு பண்ணால் கூட இப்போ நான் பைத்தான் ரன் பண்ணால் கூட எனக்கு வந்து அதே மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபோ. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நம்ம இந்த பேசிக் கமாண்ட்ஸை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவோம். அந்த ஸ்கிரிப்டை வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு மெயில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கிரிப்டை நம்ம எழுதலாம். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஜிமெயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ஜிமெயில் மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் நம்மக்கிட்ட ஓனாக கிடையாது கரெக்டாக. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஜிமெயிலில் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஜிமெயிலில் நம்ம வந்து பைத்தான் கோடு வழியாவோ இல்லை எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வழியாக கோட் வழியாக அனுப்புறதுக்கு ஜிமெயிலே வந்து அஃபிஷியலாக வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் இதில் போட்டு நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மெயிலேருந்து நம்ம வந்து மெயில் சென்ட் பண்ணலாம். இல்லை ஒரு ஃபேக் மெயில் ஐடி கூட இதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போது நம்ம வந்து இந்த கோடு வழியாக எப்படி நீங்கள் வந்து மெயில் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஜிமெயிலோட இதான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால உங்கள்கிட்ட ஜிமெயில் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஹாட்மெயிலோ இல்லை யாஹூ மெயிலோ யூஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகாது. ஓகேவா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது ஜிமெயிலோட சர்வர்ஸோ இல்லை நார்மலாக ஜிமெயில் மட்டும் இல்லை இந்த மாதிரி மெயில் சர்வர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா SMTP lib அப்படின்னு இருக்கும். ஓகேவா. ஸோ SMTP lib அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாடியூலை வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த மாடியூல் இம்போர்ட் பண்ண அப்புறம் இதை யூஸ் பண்ணுறதும் ஈஸி தான். பட் இதை நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் உள்ள வச்சு யூஸ் பண்ணுறேன். எப்படின்னா def send mail அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வச்சு நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா. இப்போது நார்மலாக வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம இந்த லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணும்போது 3 விஷயங்கள் கொடுக்கணும். 1 இமெயில். ஓகேவா. நம்மளோட இமெயில். நெக்ஸ்ட்டு நம்மளோட பாஸ்வேர்டு கொடுக்கணும். 3வது விஷயம் மெசேஜ். நம்ம வந்து என்ன மெசேஜ் வந்து சென்ட் பண்ண விரும்புகிறோம் அப்படிங்கிறதே நம்ம கொடுக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ தான் ஒர்க் ஆகும். பிகாஸ் நான் இதை எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சர்வரை தான் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா. ஒரு சர்வர் யூஸ் பண்ணி தான் நம்ம சென்ட் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் smtp அப்படின்னு நீங்கள் வச்சிடலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சர்வரை க்ரியேட் பண்ணோம். ஓகேவா. இப்போது இந்த SMTP லைப்ரரிக்கு வந்து நம்ம ஜிமெயில் யூஸ் பண்ணுறோமா எது யூஸ் பண்ணுறோமாலாம் தெரியாது. ஸோ இந்த SMTP இந்த கமாண்டை இது வந்து ஒரு கிளாஸ். ஓகேவா. இந்த கிளாஸில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணுறோம். நம்ம நார்மலாக ஒரு கிளாஸை இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட சர்வர் டீட்டெயில்ஸை போடணும். அதாவது நீங்கள் வந்து யாஹூ மெயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு சர்வர் டீட்டெயிலை அவங்க கொடுப்பாங்க. பட் இப்போ நம்ம ஜிமெயில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜிமெயிலோட சர்வர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதான் smtp.gmail.com. ஸோ இந்த லிங்க் தான் வந்து ஜிமெயிலே அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க சர்வர் டீட்டெயில் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு அவங்க சர்வர் வந்து எந்த போர்ட்டில் ரன் ஆகுதோ அந்த போர்ட் போடணும். அவங்க சர்வர் வந்து 587 அப்படிங்கிற ஒரு போர்ட்டில் ரன் ஆகுது. ஸோ அந்த போர்ட்டை நம்ம போடணும். ஓகேவா. இதெல்லாம் வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஸ்டெப் இது. இப்போது சர்வருங்கிற இதில் வந்து இது எல்லாமே இருக்குது ரைட்டா. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து server.start TLS அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த TLS அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சில இன்ஃபர்மேஷன்ஸை சென்ட் பண்ணுறோம்ல. இப்போது நம்ம இது உள்ளே வந்து நம்மளோட இமெயிலு நம்மளோட பாஸ்வேர்டு நம்ம மெசேஜ் எல்லாத்தையும் போட்டு தான் சென்ட் பண்ணுறோம் கரெக்டாக. இப்போ யாராச்சும் நம்மளோட கம்ப்யூட்டரை ARP ஸ்பூஃபிங்கோ இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணும்போது அந்த பேக்கெட்டை கேப்சர் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம பாஸ்வேர்டு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த TLSங்கிறது ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் மாதிரி தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷனை செக்யூராக வச்சுக்கும்.
ஸோ இன்டர்நெட்டில் இது சென்ட் ஆகும்போது இது செக்யூராக என்கிரிப்ட் ஆகி சென்ட் ஆகும். ஸோ யார் இதை ஹேக் பண்ணாலும் நம்மளோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை அந்த பேக்கெட்லேருந்து அவங்க எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் இது பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா server.login நார்மலாக லாகின் பண்ணோம். இப்போ நம்ம வந்து இந்த இதில் வந்து ஜிமெயில் உள்ளே போயிட்டோம். நார்மலாக gmail.com அப்படின்னு போட்டு உள்ளே போவோமா? உள்ளே போனப்பறம் லாகின் கேட்குமா? அதே தான் இங்கேயும் நம்ம ஜிமெயில் உள்ளே போகிறோம். அதை வந்து செக்யூராக இன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணி சென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து லாகின் இன்ஃபர்மேஷன் போடுறோம். லாகின் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னா இமெயில், பாஸ்வேர்டு, இது 2 மட்டும் தான் வேணும். ரைட்டா? ஸோ அது போட்டுறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மெயில் சென்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக? மெயில் சென்ட் பண்ண போகிறோம். அதுக்கு சிம்பிளாக server.sendmail. ஸோ நார்மல் எப்படி நீங்கள் நார்மலாகவே நீங்கள் எப்படி வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான். இதுக்கு வந்து 3 விஷயங்கள் தேவை. 1 நம்மளோட மெயிலு, நெக்ஸ்ட் 2வது நம்ம யாருக்கு அந்த மெயிலை சென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, 3வது என்ன வேணும் அப்படின்னா அந்த மெசேஜ், என்ன மெசேஜை நம்ம அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளோட மெயில், நம்மளோட இமெயில் வந்து நம்ம இதிலே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2வது நான் இமெயில்னு கொடுக்குறேன். பிகாஸ் இப்போ இது வந்து டெஸ்டிங்கிறதுனால இப்போ நான் இந்த மெயிலை வந்து யாருக்கும் அனுப்ப விரும்பல, நான் எனக்கே அனுப்பிக்கிட்டால் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரியும். பட் இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கேயும் என்னோடய மெயில், இங்கேயும் என்னோடய மெயில் அதான் கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மெசேஜ். ஸோ இந்த மெசேஜ் வந்து நம்ம கீழே போயிட்டு நம்ம வந்து அதை வந்து செட் பண்ணுவோம். ஸோ அது என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெயில் எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணுவீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணணும். இது ஆஃப் பண்ணல அப்படின்னா இது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய மெயில்ஸ் கண்டினியூ சென்ட் ஆகிற கூட சான்ஸ் இருக்குது, எதாவது எரர் வரும். ஸோ அதனால் நீங்கள் இதை ஆஃப் பண்ணணும். ஸோ சிம்பிளாக சர்வர் குவிட் அப்படின்னு பண்ணிங்கன்னா லாக் அவுட் பண்ணுற மாதிரி லாக் அவுட் ஆகிடும். புரியுதா? ஸோ இது பேசிக் ஸ்டெப்பு. ஸோ இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணோம். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இது கீழே போயிட்டு சென்ட் மெயில், இமெயில் கேட்குதா? இப்போ நான் என்னோடய மெயில் யூஸ் பண்ணுறேன், pkashwin17@gmail.com அப்படிங்கிற. இது வந்து நான் ஒரு ஃபேக் மெயில், இப்போ இந்த பைத்தானுக்காக நான் க்ரியேட் பண்ணது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபேக் மெயிலை க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டும் ஒரு ஃபேக்கான பாஸ்வேர்டுனா இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நான் இந்த மெயிலில் லாகின் பண்ணால் லாகின் ஆகும். ஓகேவா? இது வந்து நான் இந்த கோர்ஸுக்காக க்ரியேட் பண்ணது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து நம்ம என்ன வேணால் அனுப்பலாம். பட் இப்போது நான் என்ன அனுப்ப போகிறேன் அப்படின்னா இந்த கமாண்ட்லேருந்து வர ரிசல்ட்டை அதை கேப்சர் பண்ணி அதை கொண்டு போய் இதில் அனுப்ப போகிறேன். எப்படி அப்படின்னா இப்போ நம்ம வந்து செக் அவுட்புட் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும், இந்த செக் அவுட்புட்டுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நான் இந்த கமாண்டுக்கு வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அந்த ரிசல்ட்டை அப்படியே கேப்சர் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். கரெக்டாக? ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம வந்து அதை வந்து வேரியபிளில் வாங்கிக்கலாம். அந்த அவுட்புட்டை ஜஸ்ட் அவுட்புட் அப்படின்னு ஒரு போட்டு அதை நம்ம வேரியபிளில் வாங்கிக்கலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து மேக் சேஞ்சரில் ஃபில்ட்ரு பண்ணுறது தான் யூஸ் பண்ணோம். கரெக்டாக? பட் இப்போது இந்த கமாண்ட் வந்து ஒரு பேசிக் டிஐஆர் கமாண்டாக இருக்குது. கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை ரன் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அட்வான்ஸான கமாண்ட்ஸை பற்றிலாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இது மெசேஜ் வந்து அவுட்புட். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா pkashwin17@gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு லாகின் பண்ணோம். ஜிமெயிலில் இந்த பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிவிட்டு இந்த அவுட்புட் இருக்குல்ல, இது என்ன அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணுதோ அதை அப்படியே வந்து மெசேஜாக அனுப்பும். இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ், இமெயில் வந்து என்னோடய மெயில். ஸோ என்னோடய மெயிலுக்கே மறுபடியும் அனுப்போம். ஸோ இங்கே நம்ம சென்ட் மெயிலில் போட்டது 3 விஷயம். என்னோடய மெயிலு, நம்ம யாருக்கு மெயில் அனுப்புகிறோமோ அவங்களோட மெயில், அதுவும் என்னோடதே இருக்குது. மெசேஜ். ஸோ மெசேஜ் வந்து இந்த கமாண்டோட ரிசல்ட்டை தான் நம்ம மெசேஜாக சென்ட் பண்ண போகிறோம். இப்போது இதை நான் சிம்பிளாக அதை ரன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இப்போ நான் மேலே போயிட்டு இப்போ நான் வந்து இது நான் மறுபடியும் இப்போ இந்த பைத்தான் ஃபைல் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லி நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இதை நான் இப்படி ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒர்க் ஆகும், மெயில் போகும். பார்க்குறீங்களா? நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணோம். இப்போ நீங்கள் இது ரன் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. பிகாஸ் உங்களோட மெயில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் யூசர் மெயில் தான். எல்லாருமே வந்து இந்த யூஸ் பண்ண போதில்லை, இந்த மாதிரி வந்து சர்வரை யூஸ் பண்ண போதில்லை. ஸோ கூகுளில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை உங்கள் மெயிலில் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதை போய் நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டுமே உங்களால் வந்து இந்த கோட் யூஸ் பண்ணி மெயில் சென்ட் பண்ண முடியும். ஸோ அது சிம்பிளாக நீங்கள் எனேபிள் பண்ணலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மை அக்கௌண்ட் google.com அப்படின்னு போட்டால் இது ஓப்பன் ஆகும். ரைட்டா? இதில் என்ன பண்ணுங்கள், my account.google.com/
லெஸ் செக்யூர் ஆப்ஸ். ஓகேவா, லெஸ் செக்யூர் ஆப்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா லெஸ் செக்யூர் ஆப்ஸ் இந்த லிங்க்கை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆப் அக்சஸ் வரும். ஓகேவா, ஸோ இது அலோவ் பண்ணால் மட்டுமே நமக்கு ஒர்க் ஆகும். பட் நான் இந்த மெயிலுக்கு பண்ண போதில்லை, PKAshwin17 அப்படிங்கிற மெயிலுக்கு நான் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து PKAshwin17 அப்படிங்கிற மெயிலு நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த மெயில் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆனில் இருக்குது. ஓகேவா, டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். நீங்கள் இதை ஆன் பண்ணால் மட்டுமே கோடிங் வச்சு அந்த சர்வரை வச்சு நீங்கள் வந்து மெயில் அனுப்பலாம், இல்லைனா உங்களால் அனுப்பவே முடியாது. ஓகேவா, இப்போ நான் இதை ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து மெயிலுக்கு போகிறேன். ஓகேவா, ஜிமெயிலுக்கு போகிறேன். ஜிமெயிலில் நான் வந்து PKAshwin17 அப்படிங்கிற அந்த மெயிலை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா GoDaddyலேருந்து ஏதோ ஒரு மெயில் இருக்குது. இப்போது சிம்பிளாக நான் இந்த பைத்தான் ஃபைல் இருக்குல்ல, இப்போ நான் இதை ரன் பண்ணலாம். இப்போது ரன் பண்ணுறேன். இதை ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க, இந்த கமாண்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ண போகிறேன். என்ட்ரு கிளிக் பண்ணுறேன். இப்போது என்ட்ரு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து ரன் ஆகும். ஓகேவா, ஸோ மினிமம் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் எடுக்கும். ரன் முடிஞ்ச அப்புறம் இது வந்து கீழே வந்து எதுவுமே காட்டாது, பிளாங்காக வந்து நிடும். ஓகேவா, ஸோ இது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகவே இல்லை, இப்போ தான் எக்ஸிக்யூட் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்டில் மெயில் சென்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்லேயே சென்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா மீ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு புதுசாக ஒரு மெயில் வந்திருக்கு. கிளிக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட்டோ, ஓகேவா, அதாவது என்ன ரிசல்ட் இந்த DIR கமாண்டு கொடுத்துச்சோ அதை வந்து அப்படியே எனக்கு வந்து எடுத்து மெயில் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம என்ன ஒரு அட்வான்ஸான கமாண்டை கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் வைஃபை பாஸ்வேர்ட்ஸ்லாம் எடுக்கலாம். எப்படி அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் வைஃபை பாஸ்வேர்ட்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நெட் SH அப்படி பண்ணி WLAN ஷோ ப்ரொஃபைல் அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஜூம் பண்ணி பாடுறேன் பாருங்கள். இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம இந்த லேப்டாப்பை வாங்கி நம்ம என்னென்ன வைஃபைலெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த வைஃபை டோட்டலாக லிஸ்ட் பண்ணோம் இப்படி. ஸோ டோட்டலாக அந்த எல்லா வைஃபையும் லிஸ்ட் பண்ணோம். அந்த வைஃபையோட நேம், ஸோ நேமை லிஸ்ட் பண்ணோம். நம்ம ஈவன் இந்த மாதிரி நேம் மட்டும் லிஸ்ட் பண்ணாமல் இதுலேருந்து இன்னும் அட்வான்ஸ்டான டீட்டெயில்ஸும் எடுக்கலாம். எப்படி அப்படின்னா இதே கமாண்ட், ஓகேவா, கமாண்ட் போட்டு அந்த பர்டிகுலர் வைஃபையோட நேம், இப்போது எந்த வைஃபைலேருந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணுமோ, இப்போ எனக்கு இந்த டாட்டாலேருந்து பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் டாட்டா அப்படின்னு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கீ ஈக்குவல் டு கிளியர் இந்த கமாண்டை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த கமாண்டை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டாட்டா வைஃபையோட கீயை வைஃபை பாஸ்வேர்டு இருக்கும்ல அது கிளியராக டெக்ஸ்ட்டில் எனக்கு காட்டும். இப்போ நான் உங்களுக்கு அது எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் எழுதுறேன், டாட்டா கீ ஈக்குவல் டு கிளியர் கொடுத்து என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்கள். ஸோ கீ கண்டென்ட் ஈக்குவல் டு இந்த வைஃபை பாஸ்வேர்டு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த கமாண்ட் இருக்குல்ல இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இப்போ நான் அப்படியே கொண்டு போய் இதுக்கு பதிலாக இங்கே போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல போட்டேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், இந்த கமாண்டு தான் ரன் ஆகும். கரெக்டாக இந்த கமாண்டு தான் ரன் ஆகும். ஸோ இந்த கமாண்ட் ரன் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து அவுட்புட்டில் வந்து இதுதான் வரப்போகுது, இது அப்படியே தான் வரப்போகுது. ஸோ இது வந்து அவுட்புட்டில் வந்து அந்த அவுட்புட் வந்து எனக்கு வந்து மெயிலில் வரும். கரெக்டாக, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சென்ட் மெயில் கமாண்ட் வந்து என்ன பண்ணுதுங்கிறது நம்ம கவலையே பட வேணாம். ஸோ பிகாஸ் நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம அதை எழுதி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டோம். ஈவன் உள்ளே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் புதுசாக தெரிஞ்சாலும் போக போக வந்து உங்களுக்கே பழகிடும். பிகாஸ் இது வந்து ஒரு பேசிக் டிஃபால்ட்டான ஒரு கமாண்டு தான். ஓகேவா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போ போயிட்டு நான் வந்து அந்த பைத்தான் ஃபைலை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஜஸ்ட் என்ட்ரு கிளிக் பண்ணுறேன். இப்போ லோட் ஆகிட்டு இருக்கா, ஸோ எக்ஸிக்யூட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நான் பேக் போகிறேன். எனக்கு வந்து புதுசாக ஒரு மெயில் வந்திருக்கு. கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபுல் கமாண்டும் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ பாஸ்வேர்டை நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தோணலாம் இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி நம்ம வந்து இந்த டாட்டா இல்லை இந்த வைஃபை நேம்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். பட் இப்போ இந்த இந்த வைரஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது வைஃபை பாஸ்வேர்டெலாம் எடுக்கிறதுக்கு இல்லை, இன்னும் நிறைய அட்வான்ஸான நிறையா ஸ்டெப்ஸ் பண்ணுறதுக்கு தான். இப்போ நான் உங்களுக்கு காட்ட நினச்சது என்ன அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து எப்படி நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். ஓகேவா, அண்ட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து பைத்தான் ஃபைலாக நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு யூஸருக்கு நம்ம சென்ட் பண்ணும்போது அவங்க வந்து
இதை இந்த மாதிரி போயிட்டு அவங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் வந்து யாருமே டைப் பண்ணவே மாட்டாங்க. அது ரியல் லைஃப்பில் நடக்கவே நடக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்யூச்சரில் நம்ம சிம்பிளாக போயிட்டு கூகுளில் போயிட்டு பைத்தான் 2 EXE அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா ஆன்லைனில் லட்சக்கணக்கான கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் லட்சக்கணக்கான கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. நமக்கு அதுவே வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, ஸோ பட் நம்ம இந்த மாதிரி மட்டும் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், பைத்தான் ஃபைலை எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக மாற்ற போகிறோம். அதே மாதிரி இமேஜ், வீடியோ, இந்த மாதிரி நம்ம வந்து எதுவாக வேணால் மாற்றலாம். பட் அதெல்லாம் மாற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை மாற்றலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். பைத்தான்னு போட்டே நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஃபுல்லாக முடிச்ச அப்புறம் நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட்டிவில் மாற்றலாம். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எப்படி வந்து மெயில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் இன்ஃபோ உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தான் அட்வான்ஸான ஸ்டெப்ஸை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்மளோட வைஃபை ஹேக்கிங் இதே நம்ம வந்து கொஞ்சம் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா அப்படிங்கிற இந்த நேம் இருக்குது. ரியல் லைஃப் சினாரியோவில் நமக்கு வந்து அவங்க வைஃபை நேம் என்னன்னு தெரியாது. நம்ம போயிட்டு நம்ம வந்து இன்பில்ட்டாக இந்த மாதிரி வந்து டிஃபால்ட்டாக டைப் பண்ண முடியாது. கரெக்டாக, ஸோ நம்ம வந்து வேறு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண தான் ரெஜெக்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ என்ன அப்படி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த கமாண்ட் இருக்குல்ல, இந்த கமாண்டை போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குது. கரெக்டாக, டோட்டலாக ஒரு லிஸ்ட் கொடுக்குது. இப்போது நம்ம இந்த நேமை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம், ஒன்றா எடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக, ஸோ இந்த நேமை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா அதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வச்சு நம்ம வைஃபை பாஸ்வேர்டு தனித்தனியாக எடுத்துக்கலாம். பட் ஃபஸ்ட்டு அந்த நேமை நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெஜெக்ஸை வச்சு பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டாக, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். எப்படியும் வந்து எல்லாரோட கம்ப்யூட்டர்லேயும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். கரெக்டாக, காப்பி பண்ணிட்டு ப்ரௌசரில் நான் வந்து pytex.org அப்படிங்கிற இதுக்கு போகிறேன். ஸோ இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த சீட் ஷீட்டை பார்த்து நமக்கு வந்து ரெஜெக்ஷை நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போது கண்டிப்பாக இதில் வந்து ப்ரொஃபைல் அப்படி தான் வரப்போகுதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ சிம்பிளாக ரெஜெக்ஸில் வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு மேட்ச் ஆகுது. பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் மட்டும்தான் மேட்ச் ஆகும். பிகாஸ் நமக்கு 100% தெரியும் இந்த கமாண்டில் வந்து ப்ரொஃபைல் மட்டும்தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் பாஸ்வேர்டு வரும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது மேட்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பேசஸ் வருது, நிறையா ஸ்பேஸ் வருது. ஸோ ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் வந்துச்சு அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸுக்கு கமாண்டு பார்த்தீங்கன்னா /s. ஓகேவா, ஸோ நான் /s அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரே ஒரு ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் எனக்கு வந்து இதாகும். பட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து 1 தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து 4 வாட்டி நம்ம வந்து எஸ் போடணும். கரெக்டாக 1 2 3 அப்படின்னு பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இது ஃபுல்லாக மேட்ச் ஆகும். பட் நம்ம இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதாவது இந்த /s நம்ம 4 டைம் ரிப்பீட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்டார் அப்படிங்கிற இந்த சிம்பிள் போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும், அதுக்கப்புறம் வந்து இந்த எஸ்ஸுக்கு அப்புறம் இந்த எஸ் கமாண்டே வந்து இன்ஃபினிட் டைம்ஸ் ரன் பண்ணோம். இந்த எஸ் கமாண்டே இன்ஃபினிட் டைம்ஸ் ரன் பண்ணோம்.
ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து இந்த ஃபில்ட்ரு பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் ரைட்டா. பட் இது வந்து ஒரு விஷயம் தான் பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ இதை லூப் பண்ணி நம்ம இன்னும் வந்து என்னென்ன வேணுமோ நம்ம எல்லாமே பண்ணலாம். ஸோ சிம்பிளாக இதை எப்படி லூப் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான். ஸோ ஃபார் ரிசல்ட் இன் ஃபில்டர் ரிசல்ட் அப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் இந்த ஒரு வேல்யூவும், அதாவது நம்ம மேலே போனோம் அப்படின்னா ஒரு வேல்யூவும் இந்த ஒரு வேல்யூவும் இருக்கும் கரெக்டாக. ஸோ ஒரு வேல்யூவும் தனித்தனியாக இருக்கும். ஸோ நம்ம அதை ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே போயிட்டு பிரிண்ட் ரிசல்ட் அப்படி பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் பிரிண்ட் ஆகுது கரெக்டாக. நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இப்போ இது லைன் தேவையில்ல. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தனித்தனியாக பிரிண்ட் ஆகுது கரெக்டாக. தனித்தனியாக எனக்கு வந்து இப்போ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதை நான் யூஸ் பண்ணி இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கமாண்டை ரன் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ இப்போ நான் வந்து நம்ம என்ன கமாண்ட் ரன் பண்ணோம், இதுக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணோம். அப்புறம் நெட்வொர்க் நேம் டாட்டான்னு போட்டுட்டு கீ ஈக்குவல் டு கிளியர் அப்படின்னு போனால் நமக்கு லிஸ்ட் பண்ணுச்சு ரைட்டா. ஸோ இப்போ இதே ஸ்டெப்பை நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண வேணாம். பிரிண்ட் பண்ணாமல் நம்ம முதல்ல வந்து இதை வந்து ஒரு கமாண்டை நார்மலாக கமாண்ட் ஈக்குவல் டு இதே கமாண்ட் இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணி ரிசல்ட் அப்படின்னு பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ப்ளஸ் பண்ணி கீ ஈக்குவல் டு கிளியர். ஓகேவா. ஸோ இது பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு வேல்யூவும் இது பண்ணி நமக்கு வந்து இதில் ஸ்டோர் ஆகிக்கும் ரைட்டா. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து அவுட்புட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம வந்து இதை வந்து அவுட்புட் பண்ணோம். ஸோ அதே ஸ்டெப் இங்கேயும் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக அவுட்புட் ஈக்குவல்ஸ் டு சப்ராசஸ் டாட் இதில் வந்து செக் அவுட்புட் பண்ணிவிட்டு இதில் வந்து கமாண்டை போட்டுட்டு ஷெல் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ ரைட்டா. ஸோ இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு அதில் இருக்க ஒரு ரிசல்ட்டும் லூப் ஆகி நமக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டாக இந்த இதில் வந்து சேர்ந்துடும் ரைட்டா. ஸோ இப்போது நம்ம சிம்பிளாக இதை வந்து பிரிண்ட் பண்ணால் போதும். பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணலாம். பட் நமக்கு இதை வந்து பிரிண்ட் பண்ணங்கன்னா நமக்கு என்னென்னா எல்லா வேரியபிளையும் அதாவது எல்லா ரிசல்ட்டையும் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி நம்ம அதை வந்து மெயிலுக்கு அனுப்பணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகேவா. ரிசல்ட் ஈக்குவல் டு நான் எம்டி ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். இப்போது கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ராசஸ், அதாவது இப்போது இது வந்து இந்த அவுட்புட்டில் வந்து சேவ் ஆகிடுச்சு ரைட்டா. இப்போ நான் ரிசல்ட்டுன்னு வேணால் வேறு ஏதாச்சும் வச்சுக்கலாம். மெயில் அவுட்புட்னு வச்சுப்போம். மெயில் அவுட்புட் ஈக்குவல்ஸ் டு ரிசல்ட் இல்லை இப்படி வச்சுக்கலாம். இதோட நேமும் மெயில் அவுட்புட்னு வச்சுக்கலாம். அப்போ தான் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ மெயில் அவுட்புட் ப்ளஸ் அவுட்புட். இப்போது இது என்ன நடக்கும் இப்போது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயந்தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமே இருக்காது. ஃபஸ்ட்டு லூப்பில் ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு லூப் என்னது, இந்த டாட்டான்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து டாட்டாவோட வைஃபை அப்படின்னா இந்த கமாண்ட் இந்த இடத்துல டாட்டா வருமா, அப்புறம் கீ கிளியர் இந்த கமாண்ட் ரன் ஆகும். அந்த கமாண்டோட அவுட்புட் வந்து சேவ் ஆகிக்கும் கரெக்டாக. அதாவது இந்த இடத்துல சேவ் ஆகி அவுட்புட்டுங்கிற ஒரு வேரியபிளில் சேவ் ஆகிக்கும். அதாவது இந்த டோட்டல் கமாண்டே அவுட்புட்டுங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகிக்கும் கரெக்டாக. ஸ்டோர் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மெயில் அவுட்புட் ஈக்குவல் டு மெயில் அவுட்புட் ப்ளஸ் அவுட்புட் பண்ணுறோம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும், ஃபஸ்ட்டு டைம் என்ன ஆகும் அப்படின்னா மெயில் அவுட்புட் வந்து இப்போ பிளாங்காக இருக்கும். ஸோ மெயில் பிளாங்க் ப்ளஸ் டாட்டா சேவ் ஆகுமா. அடுத்த டைம் வரும் ரெண்டாவது டைம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வாட்டி வந்து நெக்ஸ்ட் வைஃபை, அதாவது இப்போ டாட்டா 5Gன்னு ஒரு வைஃபை இருக்கா, அந்த வைஃபையோட ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இங்கே டாட்டா 5Gன்னு வரும். அந்த 5Gயோட ரிசல்ட் வந்து அவுட்புட்டில் ஸ்டோர் ஆகும். இப்போ என்ன நடக்கும், இப்போ மெயில் அவுட்புட் வந்து பிளாங்காக இருக்காது. இந்த வாட்டி வந்து மெயில் அவுட்புட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா டாட்டாவோட ரிசல்ட் இருக்கும். ஸோ மெயில் அவுட்புட் இந்த டாட்டா ப்ளஸ் டாட்டா 5Gயோடது சேர்ந்து சேவ் ஆகும். நம்ம இப்போ வந்து ஈக்குவல் டு அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா இது வந்து வேஸ்ட் ஆகிருக்கும். பட் நம்ம
டாட்டா ப்ளஸ் டாட்டா 5G அப்படி பண்ணோம்னா இப்போ இதில் டாட்டாவும் இருக்கும், டாட்டா 5Gயும் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன நடக்கும், அடுத்து வந்து இப்போ இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற இது வந்து இங்கே வரும் கரெக்டாக. இப்போ ஆண்ட்ராய்டோட ரிசல்ட் ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து என்ன நடக்கும், மெயில் அவுட்புட்டில் 2 விஷயங்கள் இருக்கும், டாட்டா 5G ரெண்டுமே இருக்குமா. இப்போ டாட்டா 5G ப்ளஸ் ஆண்ட்ராய்டு அப்படின்னா 3மே ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ மெயில் அவுட்புட்டில் 3மே இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 3மே இருக்கிறதால நம்ம வச்சு இதை வச்சு என்ன வேணால் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ இப்போது நம்ம மெயில் அவுட்புட்டில் எல்லாமே இருக்கிறனால நம்ம இப்போது வந்து இந்த மெயில் அவுட்புட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இதை எரேஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம வந்து மெயில் அவுட்புட் அப்படின்னு போட்டோம்னா மெயில் அவுட்புட்டில் எல்லாமே இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து இந்த கமாண்டை இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக பைத்தான் கமாண்டு அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ என்ன காட்டுது அப்படின்னா W10 ப்ரோபனர் கீ நம்ம ஸ்பேஸ் விட்டோமோ பார்த்துக்கலாம். அதுதான் ப்ராப்ளம், ஸ்பேஸ் விட்டுக்கணும். ஸோ இங்கே ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அது விட்டுருங்க. இப்போ என்ட்ரு கிளிக் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னா என்ன வருது, செக் அவுட்புட் now 0 exit value ஜியோனி வைஃபை. ஓகே. ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம் மேபி எதுக்கு இருக்கலாம் அப்படின்னா இந்த அவுட்புட்டுங்கிற வேரியபிளே நம்ம வந்து நிறையா வாட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால கூட இருக்கலாம். நம்ம நேம் மாற்றி பார்க்கலாம். இது வந்து கரண்ட் ரிசல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இப்போ ஜஸ்ட் வேரியபிள் நேமை தான் நம்ம மாற்றுறோம், வேறு எதுவுமே நம்ம பண்ணல. இப்போ நம்ம மறுபடியும் இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போவும் நமக்கு வந்து அதே மாதிரி ஒரு இது வருது. ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து இது வந்து ரன் பண்ண ட்ரை பண்ணோம், ரன் ஆகலை. ஸோ இப்போ நான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிகாஸ் வந்து இப்போ நம்ம வந்து நெட் அப்படின்னு சொல்லி ஷோ ப்ரொஃபைல் பண்ணோம் அப்படின்னா சில வைஃபை நேம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் விட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் தான் நமக்கு ப்ராப்ளம் பண்ணுது. இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு நான் இதை வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணி கீ ஈக்குவல் டு கிளியர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸே இல்லைன்னு வருது. ஸோ பிகாஸ் வந்து இந்த கமாண்ட் என்ன நினச்சிக்குதுன்னா இது ஒரு கமாண்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தப்பாக நினச்சிக்குது. ஸோ அது தப்பாக எடுத்துக்கிறதுனால நமக்கு ஸ்பேஸ் போடும்போது நமக்கு வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னா இந்த இடத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒரு டபுள் கோட்ஸ் போட்டு இந்த இடத்துல ஒரு டபுள் கோட்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ் உள்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து கண்டுக்காது. ஸோ இது ஒரு வைஃபை நேமாக பார்க்கும். இப்போ நான் போயிட்டு இதை என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகும் கரெக்டாக. ஸோ இப்போ அதே ரிசல்ட்டை நம்ம இங்கே பண்ணலாம். இங்கே வந்து சிம்பிளாக இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து டபுள் கோட்ஸே நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ டபுள் கோட்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை முதல்ல ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இது இப்படி இருக்கட்டும். இது உள்ள நமக்கு வந்து டபுள் கோட்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஸ்லாஷ் டபுள் கோட் அப்படி நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா பிகாஸ் வந்து நீங்கள் அப்படியே டபுள் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா. ஸோ நீங்கள் ஸ்லாஷ் போட்டு டபுள் கோட் போடுங்க. அதே மாதிரி எண்டிங்கில் போயிட்டு இங்கே வந்து இங்கேயும் ப்ளஸ் பண்ணி இங்கேயும் டபுள் கோட் இருக்கணும் கரெக்டாக. ஸோ இங்கேயும் ஸ்லாஷ் போட்டு டபுள் கோட் போடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கமாண்டில் வந்து டபுள் கோட் விழுந்துடும். இப்போ நான் போயிட்டு நம்மளோட அந்த பைத்தான் கமாண்டை நான் வந்து ரன் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த எரருமே வரல. பிகாஸ் இப்போ பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுருக்கு, எல்லாத்தையும் கேதர் பண்ணி எனக்கு மெயில் பண்ணிடுச்சு. இப்போ நான் என்னோடய மெயிலுக்கு போய் பார்த்தேன்னா எனக்கு நோ சப்ஜெக்ட் அப்படின்னு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோப்பனரோட ஏர்டெல் அப்படின்னு சொல்லி அது வந்து வைஃபை பாஸ்வேர்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து இதோட பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இப்படி எனக்கு வந்து டோட்டலாக எல்லா பாஸ்வேர்ட்ஸும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய எரர்ஸ் வரும். ஸோ அதை நம்ம எப்படி வந்து இன்டெலிஜென்ட்டாக சால்வ் பண்ணுறோங்கிற பொறுத்து தான் வந்து ப்ரோக்ராமிங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நானே வந்து இப்போ எதிர்பார்க்கல. ஸோ எனக்கே வந்து டக்குன்னு வந்த ப்ராப்ளம் தான் இது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் வந்து ஈஸியாகும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் அப்படிங்கிற இது உள்ளே வந்து ஒரு வேல்யூவும் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியும். ப்ரோ பண்ணர்னால் அது ஒன்று டாட்டா 5G அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரொட்டேட் ஆகும்போது இது லூப் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், மெயில் அவுட்புட் வெளில ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு முதல்ல வந்து டாட்டா அப்படி மெயில் அவுட்புட் வைக்கிறோம். ஸோ இப்போ டாட்டாவோட எதுக்கு ஆகுது அப்படின்னா கரண்ட் ரிசல்ட் வந்து சேவ் ஆகும். ஸோ மெயில் அவுட்புட்டில் டாட்டான்னு சொல்லி சேவ் ஆகிக்கும். மறுபடியும் வந்து ரன் ஆகும்போது இந்த இடத்துல வந்து இப்போ டாட்டாவோட அவுட்புட் இருக்கும். இப்போ டாட்டா 5Gயோட அவுட்புட்டும் சேர்ந்து ஜாயின் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 2 டாட்டா 5G இருக்கும். மறுபடியும் ரன் ஆகும்போது கரண்ட் ரிசல்ட் வந்து ஏர்டெல்லாக இருந்துச்சுன்னா இது வந்து டாட்டா 5G ஏர்டெல் இப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த இதில் போய் சேவ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து பிரிண்ட் ஆகும்.
ஓகேவா. ஸோ இதான் நடக்குது. ஸோ இந்த நமக்கு இந்த இந்த டபுள் கோர்ஸ்னால தான் இப்போ நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அதையும் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட இந்த ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம இது யூஸ் பண்ணி நம்ம ஒரு வைஃபை ஹேக் பண்ணலாம். பட் இப்போ நான் இதை பில்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, ஜஸ்ட் ஒரு பேசிக் ஸ்கிரிப்டை உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சனால தான் இதை பில்ட் பண்ணேன். பட் இப்போ அடுத்த வீடியோலேருந்து நம்ம வந்து நிறைய அட்வான்ஸான ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பண்ணலாம். பிகாஸ் இது ரியல் லைஃப்பில் நம்ம நிறையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோலேருந்து நிறைய அட்வான்ஸான நிறைய விஷயங்கள் நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து ஒரு புது டூல் ஒன்று எழுத போகிறோம். ஸோ இந்த டூல் வந்து நம்ம வந்து நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த டூலோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட்லேருந்து, அதாவது இது வந்து நம்ம வந்து ஒரு டைரக்ட் லிங்க் வந்து இந்த ஸ்கிரிப்டில் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்டர்நெட்லேருந்து நம்ம அந்த லிங்க் கொடுத்துருப்போம் இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு வைரஸோட லிங்க் கொடுத்துருப்போம் அப்படின்னா, இன்டர்நெட்லேருந்து அந்த வைரஸை டவுன்லோட் பண்ணி நம்ம டார்கெட்டோட சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து நமக்கு பெருசாக தெரியாது. பட் நம்ம ஃப்யூச்சரில் இதை வந்து நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு மெயில் பண்ணுறதுக்கு ஒரு டூல் பண்ணோம்ல. ஸோ நம்ம இதை எப்படி மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வைரஸை டவுன்லோட் பண்ணோம். அந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க சிஸ்டமில் இருக்கிற வைஃபை யூசர் நேமு, ஃபேஸ்புக்கு, ஜிமெயிலு, இந்த மாதிரி எல்லாத்தோட யூசர் நேம் பாஸ்வேர்டையும் அந்த வைரஸ் எடுத்துரும். எடுத்து அந்த ரிப்போர்ட்டை நம்ம வந்து இந்த ஜிமெயில் இருக்கும், நம்ம இந்த ஜிமெயிலில் வச்சு நம்ம சர்வர் மெயில் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ரிப்போர்ட்டுக்கு அதை சென்ட் பண்ணிடும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு இமேஜ் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு பிடிஎஃப் மாதிரியோ ஒரு ஃபைல் இருக்கும், அதை யூசர் ஓப்பன் பண்ணாலே அது எல்லாமே வைரஸ் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணும். அந்த வைரஸ் வந்து ஜிமெயில் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு நமக்கு ரிப்போர்ட்டும் அனுப்பிடும். ஸோ எல்லாமே இந்த ஒரே ஸ்கிரிப்டே பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ரன் பண்ணலாம். பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு வந்து ஆன்லைனில் இருந்து ஒரு ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பேசிக் விஷயம் தெரியணும். அண்ட் ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அந்த வைரஸை வந்து அந்த ஃபேஸ்புக், ஜிமெயில் பாஸ்வேர்ட்லாம் எடுக்குதுல்ல, அந்த வைரஸை நம்ம அப்படியே யாராவதுக்கு சென்ட் பண்ணோன்னா அது எடுத்து நமக்கு வந்து ரிப்போர்ட் சென்ட் பண்ணாது. கரெக்டாக. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது எடுத்து நமக்கு ரிப்போர்ட்லாம் சென்ட் பண்ணலாம். ஸோ அப்போது நமக்கு வந்து இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போது நான் வந்து பைசாமில் விண்டோஸில் தான் இருக்கேன். பைசாமில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டரில் ஒரு ப்ராஜெக்ட்டு, அதில் download.py அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற மாடியூல் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ரெக்வெஸ்டர்ஸ். ஓகேவா. ஸோ ரெக்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த மாடியூலில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து விண்டோஸில் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு போயிட்டு பிப் இன்ஸ்டால் அப்புறம் ரெக்வெஸ்டர்ஸ். ஓகேவா. ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த கமாண்டு, ஸோ பிப் இன்ஸ்டால் ரெக்வெஸ்டர்ஸ். ஓகேவா. ஸோ இதை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் இது இப்போ நான் இதை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து இருக்குது அப்படின்னு காட்டுது. பிகாஸ் எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து இருக்குது, இந்த இதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால எனக்கு இப்படி காட்டுது. பட் நீங்கள் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ இப்போது நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு வந்து யூஆர்எல் வேணும். ஓகேவா. இது உள்ள. ஸோ இப்போ இது உள்ளே தான் நம்ம அந்த மாடியூலில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நார்மலாக ஒரு மாடியூல் யூஸ் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு நேம் வச்சுப்போம் இல்லையா. ஸோ நான் வந்து கெட் ஃபைல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு அந்த மாடியூலோட நேம். இதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது உள்ளே இருக்கிற மெத்தட்ஸ் கிளாஸஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்ன யூஆர்எல் போடுறோமோ அந்த யூஆர்எல்ல இருக்கிற விஷயத்தை கெட் பண்ணோம். ஓகேவா. ஸோ அது மட்டும்தான் வந்து இது பண்ணும். ஓகேவா. ஸோ கீழே நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த கீழே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டவுன்லோட் அப்படின்னு பண்ணிட்டு இப்போ அந்த யூஆர்எல்லை நம்ம பேஸ்ட் பண்ணோம் இது உள்ள. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து நான் வந்து ஒரு கார் இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ இந்த கார் இமேஜ் நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு டைரக்ட் யூஆர்எல் பண்ணோம். நீங்கள் வந்து என்ன யூஆர்எல்னாலும் இங்கே பேஸ்ட் பண்ண முடியாது, டைரக்ட் யூஆர்எல் வேணும். ஓகேவா. ஸோ டைரக்ட் யூஆர்எல் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, இப்போ நான் இந்த இமேஜில் ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ்ன்னு இருக்கா, இப்படி கொடுத்து நான் இதை பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லிங்க் எப்படி முடியுது பாருங்களேன், .jpj அப்படின்னு முடியுதா. ஸோ இந்த மாதிரி டைரக்ட் யூஆர்எல்லாக இருக்கும். இதே EXEனா .exe முடியும். இப்போ நான் இது என்டர் அடித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகும்.
எனக்கு எந்த ஆடும் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் இந்த இமேஜ் மட்டும்தான் இருக்கும். இதே .exe அப்படின்னா நீங்கள் என்ட்ரு அடித்த அடுத்த செகண்டே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்ட் யூஆர்எல் எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஆர்எல்ல மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எரர் வரும். ஓகேவா? ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இது உள்ளே வந்து நான் வந்து இந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கெட் ரெக்வஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஃபைலெல்லாம் டவுன்லோட்லாம் பண்ணாது. ஓகேவா? ஜஸ்ட்டு ரெக்வஸ்ட் ஒன்று சென்ட் பண்ணோம், அந்த ரெஸ்பான்ஸை வந்து சேவ் பண்ணி வைக்கும், அவ்வளோதான். ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணாது. அந்த மாடியூல் பேர் என்ன இருக்குது, ரெக்வஸ்டஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க்குக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணோம், கிடைக்கிற ரெஸ்பான்ஸை சேவ் பண்ணி வைக்கும். ஸோ கெட் ஃபைல் கூட இல்லை, கெட் ரெஸ்பான்ஸ்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸை சேவ் பண்ணி தான் வச்சுக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரெஸ்பான்ஸை பிரிண்ட் பண்ணி கூட பார்க்கலாம். பிரிண்ட் கெட் ரெஸ்பான்ஸ்ன்னு இருக்கா, இப்போ அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சிம்பிளாக போயிட்டு நம்ம இதில் போயிட்டு இப்போ நான் வந்து அதே டவுன்லோட் ஃபோல்டர் தான் இருக்கேன். ஸோ பைத்தான் டவுன்லோட் py அப்படின்னு என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் வருது. பட் இப்போது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி நமக்கு அனுப்பியிருக்கோம். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இது உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ இது உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கேப்பியில் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கேப்பியில் வந்து டாட் அப்படி பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே விஷயத்தை இங்கே பண்ணலாம். நீங்கள் இது உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். கரெக்டாக? நம்ம வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு ரெஸ்பான்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை அனுப்பியிருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்னா டாட் கண்டென்ட் அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா இப்போ பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பைத்தான் ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்னென்னமோ இருக்குது இங்கே. ஸோ இது என்னன்னே எனக்கு புரியல. ஸோ என்னென்னமோ நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து விண்டோஸ் பைனரி ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இதான் வந்து விண்டோஸோட பைனரி ஃபார்மேட். இது வந்து கம்ப்யூட்டருக்கு புரியும், பட் நமக்கு இது புரியாது. பட் இது வந்து கம்ப்யூட்டருக்கு நல்லாவே புரியும். ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட்டை அனுப்பிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இதை வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபுல்லாக இந்த பைனரி வேல்யூஸை நம்ம ஒரு ஃபைலில் ரைட் பண்ணிட்டா போதும். ஒரு ஃபைலில் நம்ம ரைட் பண்ணிட்டாலே அது சேவ் ஆகிடும். ஓகேவா? நம்ம நார்மலாக வந்து நம்ம கூகுளில் போயிட்டு டவுன்லோட்னு கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும்ல, அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புவோம். ஸோ அந்த ரெக்வெஸ்ட் வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். ஓகேவா? அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், டாட் கண்டென்ட் போனால் அந்த ஆப்ஜெக்ட் உள்ள இருக்க கண்டென்ட் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைனரி ஃபார்மேட்ஸ். ஸோ இந்த பைனரி ஃபார்மேட்டை நம்ம ஒரு ஃபைலில் ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு இமேஜாக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நான் அதை எப்படி நீங்கள் வந்து பைத்தானில் ரைட் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். அது நீங்கள் அந்த ஃபைலில் அந்த வீடியோ முடிக்கும் போதே உங்களுக்கு வந்து இதோட ஃபுல் கான்செப்டும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னா இப்போது நீங்கள் பைத்தானில் ஒரு ஃபைலை நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கும் சரி ரீட் பண்ணுறதுக்கும் சரி ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வித் அப்படின்னு பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். வித் அப்படின்னு தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகேவா? எப்போவுமே இதுதான். ஸோ வித் அப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபைலை ரைட் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி என்ன பண்ணுறதாலும் சரி நீங்கள் வந்து இந்த ஓப்பனுங்கிற இந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ரைட்டு பண்ணுறதா இருந்தாலும் சரி ரீடாக இருந்தாலும் சரி எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த ஓப்பனுங்கிற இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இது உள்ளே வந்து சில பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபைலோட நேம் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து sample.txt அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீட் பண்ணணுமா இல்லை ரைட் பண்ணணுமா அப்படின்னு கொடுக்கணும். நான் வந்து ரைட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணும் இந்த ஃபங்க்ஷனு ஃபஸ்ட்டு வந்து sample.txt அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கான்னு பார்க்கும். பிகாஸ் இது வந்து ஓப்பனுங்கிற ஃபங்க்ஷன் தானே. ஸோ இந்த ஓப்பனுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு sample.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கான்னு பார்க்கும். அப்படி இல்லை அப்படின்னா அப்படி ஒரு ஃபைலை உருவாக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஆர் அப்படின்னு கொடுத்தோன்னா ரீட் பண்ணோம். இப்போது என்ன பண்ணி பார்க்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள்ங்கிற ஃபைல் வந்து இருக்காமல் பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா அது உள்ளே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் நம்ம காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாதிரி sample.txtங்கிற ஒரு ஃபைலை உருவாக்கி அது எம்டியாக தான் இருக்கும். அந்த எம்டியான ஃபைலே நமக்கு வந்து ரீட் பண்ணி காட்டும். ஓகேவா? ஜஸ்ட் பிளாங்காக எதுவுமே காட்டாது. இப்போ நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம், நம்ம வந்து எழுத போகிறோம். இந்த எழுத போகிறது என்ன பண்ணும் அப்படின்னா sample.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா
அதுக்கு மேலேயே வந்து இப்போ நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை ஓவர் ரைட் பண்ணோம். ஓகேவா? இப்போ sample.txtல ஹலோ அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ நம்ம ரைட்டுன்னு போட்டிருக்கனால என்ன பண்ணோம், நம்ம இதில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படி இருந்தால் என்ன பண்ணோம், அப்படியே ரீரைட் பண்ணிடும். ஓகேவா? அப்படியே வந்து ஓவர் ரைட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு போக போக புரியும். பட் ஒரு ஃபைல் இல்லை அப்படின்னா, இந்த நேமில் ஒரு ஃபைல் இல்லவே இல்லை அப்படின்னா அந்த ஃபைலை உருவாக்கிட்டு இப்போ அதுக்கப்புறம் இப்போ நம்ம அது உள்ள வந்து என்ன கண்டென்ட் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அந்த கண்டென்ட்டை எழுதும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு வேரியபிள் உள்ள நம்ம ஸ்டோர் பண்ணோம். அப்போ தான் அது உள்ளே இருக்கிற நம்ம அதை வந்து டாட் பண்ணி இந்த மாதிரி டாட் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து வேரியபிள் போட்டு ஈக்குவல் டு அப்படிலாம் பண்ண முடியாதுல்ல. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். எப்படின்னா போட்டு உங்கள் வேரியபிளோட நேம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அவுட் ஃபைல் அப்படின்னு பண்ணுறேன்னா இப்படி வரும். ஓகேவா? போட்டு இப்படி வரும். இப்போ நான் என்ட்ரி கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்டென்ட் ஆகிற மாதிரி வரும். ஸோ இப்போ இது உள்ளே வந்து என்னால் வந்து அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு அவுட் ஃபைல் அப்படின்னு பண்ணி நான் வந்து நிறையா பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. ரீட் இருக்குது, அதே மாதிரி ரைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து ரைட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ ரைட் அப்படின்னு யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது உள்ளே வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு திஸ் இஸ் அண்ட் சாம்பிள் அப்படின்னு இப்போ நான் போடுறேன் அப்படின்னா, இப்போ ஜஸ்ட்டு இந்த டோட்டல் கோடே என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கா, அதனால sample.txt அப்படிங்கிற ஒரு ஃபைலை தேடி பார்க்கும், இருக்கான்னு பார்க்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபைலை உருவாக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மெத்தட் என்ன கொடுத்துருக்கோம், ரைட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து ரைட் கொடுத்துருக்கறனால என்ன பண்ணோம், இதை வந்து ஒரு வேரியபிள் உள்ள நம்ம ஸ்டோர் பண்ணோம். ஓகேவா? அதாவது இந்த கமாண்டை நம்ம வந்து ஒரு வேரியபிள் உள்ள ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது உள்ளே வந்து அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி டாட் ரைட் அப்படின்னு போட்டோம்னா நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டாட் ரைட் அப்படின்னு பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம இங்கே பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம், அது உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறோமா, அதுக்கப்புறம் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி டாட் கண்டென்ட்டோ இல்லை என்ன வேணுமோ அதை நம்ம போட்டுக்கிறோம். கரெக்டாக? ஸோ பட் வந்து நம்ம ரைட் பண்ணும்போதோ இல்லை ரீட் பண்ணும்போதோ ஒரு ஃபைலை வந்து பைத்தான் வச்சு ரீட் பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த கமாண்டை அப்படியே ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், sample.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் உருவாகும். பிகாஸ் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நான் ரன் பண்ண போகிற ஃபோல்டர். இது இப்போ இங்கே வந்து அப்படி ஒரு ஃபைலே இல்லை. இப்போ நான் வந்து இது ஜூம் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா sample.txtங்கிற ஒரு ஃபைல் இல்லை. இப்போது நான் போயிட்டு என்னோடய கமாண்ட் ப்ராம்ப்டில் நான் பைத்தான் அப்படின்னு ரன் பண்ணுறேன். இது வந்து இன்னொரு சைடில் வச்சுக்கிறேன். இப்போது இங்கே வந்து நான் வந்து python.py அப்படின்னு ரன் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா sample.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா திஸ் இஸ் அண்ட் சாம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தது வரும். ஓகேவா? அண்டு நமக்கு நல்லா தெரியும் இது வந்து ரைட் கமாண்டு. ஓகேவா? ரைட் மோடில் இருக்குது. ஸோ நான் இது உள்ளே போயிட்டு வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக போகிறேன் sample2 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து sample.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கான்னு பார்க்கும். இல்லை அப்படின்னா உருவாக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணும். இப்போ நான் இதை கொடுத்துருக்கேன்ல, இப்போ நான் இந்த கமாண்டை மறுபடியும் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் பாருங்கள், அங்கே ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை. ரைட்டாக? பட் இது நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா sample2 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஓவர் ரைட் பண்ணோம். ஒரு ஃபைலை நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து ரீட் இருக்குது, இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் நமக்கு இப்போ முக்கியமானது வந்து ரைட் மட்டும் தான். ஸோ அதனால் நம்ம ரைட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் வந்து இதை வந்து இந்த மாதிரி வந்து நார்மலான ஒரு வேரியபிளில் வைக்க முடியாது. இப்படி தான் ஒரு வேரியபிளில் வச்சு அதுக்கப்புறம் தான் அது உள்ளே இருக்கிற விஷயத்த நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலுக்கு இதை பண்ணிட்டோம். இப்போது நம்ம வந்து இந்த இமேஜ் ஃபைலுக்கு இதை பண்ணோம். ஸோ இமேஜ் ஃபைல் அப்படின்னா இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு நம்ம போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா .jpgல இருக்குது. கரெக்டாக? ஸோ .jpgல இருக்கிறனால நம்ம வந்து என்ன கொடுக்கலாம், sample.jpgன்னு கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம ரைட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? பட் நீங்கள் இங்கே பிரிண்ட் ஆகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பைனரி வேல்யூஸ். இது எல்லாமே கம்ப்யூட்டரோட பைனரி வேல்யூஸ். ஸோ பைனரி வேல்யூஸை நீங்கள் வந்து நார்மலான ரைட் மோடில் வந்து ரைட் பண்ண முடியாது. நீங்கள் ரைட் மோட் வச்சு எதெல்லாம் ரைட் பண்ண அப்படின்னா டெக்ஸ்ட்டு இல்லை ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும்ல, ஸ்கிரிப்ட் கூட ஒரு டெக்ஸ்ட் தானே. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பைனரி வேல்யூஸை நீங்கள் வந்து ரைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன மோட் வச்சுக்கணும்னா WB அப்படின்னு வச்சுக்கணும்.
ஸோ WB அப்படின்னா இது வந்து விண்டோஸோட பைனரி வேல்யூஸை மட்டும்தான் ரைட் பண்ணோம். மீதி ஏதாச்சும் வந்துச்சுன்னா இந்த மாதிரி எரர் காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பைனரி வேல்யூஸை எங்கே எடுக்கலாம் அப்படின்னா நல்லா தெரியும் நமக்கு, இந்த கெட் ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட் டூல் தானே பைனரி வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி நான் இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து விண்டோஸோட பைனரி வேல்யூஸை எனக்கு வந்து ரைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் .jpgன்னு கொடுத்துருக்கனால இப்போது இந்த பைனரி வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, இந்த பைனரி வேல்யூஸை நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்பான்ஸுங்கிற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நம்ம பார்க்கும்போது பைனரி ஃபைல்ஸாக இருக்குது, பைனரி வேல்யூஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பைனரி வேல்யூஸை நம்ம கோடு வச்சு எழுதுகிறோம். ஜஸ்ட்டு நம்ம எப்படி டெக்ஸ்ட் ஃபைலெல்லாம் நம்ம சேவ் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா sample.jpg அப்படின்னு சேவ் ஆகும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். ரன் பண்ண அப்படின்னா எனக்கு எந்த எதுவுமே காட்டல. பட் இமேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. அண்ட் எனக்கு இந்த இமேஜ் வந்து ஓப்பனும் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ ஈஸியாக ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆகிடுச்சு. பட் நமக்கு ஃப்யூச்சரில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரலாம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போது இதில் வந்து .jpg இருக்குது, அதனால் நம்ம வந்து .jpgன்னு கொடுத்துட்டோம். ஓகேவா? பட் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு இமேஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வேறு ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஓகேவா? அதாவது .jpg இருக்கலாம், இல்லை .png இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறையா ஃபார்மேட்ஸ் இருக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு .jpg .pngன்னு சொல்லி மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம். ஸோ இதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து நல்லா தெரியும் ரெஜெக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ரெஜெக்ஸ் மட்டுமே வந்து ஒரு மெத்தட் கிடையாது, இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். பிகாஸ் நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் ஏன் காட்டுறேன்னா சில பேருக்கு ரெஜெக்ஸ் பிடிக்கலாம், சில பேருக்கு ரெஜெக்ஸ் பிடிக்காமல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரெஜெக்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் ஒர்க் ஆகாமல் போச்சு, இல்லைனா உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் URLஸ்க்கு. ஓகேவா? ஸோ எப்படி இந்த மெத்தட் ஒர்க் ஆகும் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து URLல தான் இந்த URLக்கு நமக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து நான் வந்து ஃபைல் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபைல் நேம் ஈக்குவல்ஸ் டு இப்போது URL, அதான் நம்ம URL நம்ம வேரியபிள் .split கொடுங்க. ஓகேவா? .split கொடுத்து நீங்கள் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணோம், ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணோம் உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை. ஓகேவா? ஸோ ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி அது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் மாதிரி ஆக்கும். ஓகேவா? இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணேன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் பிரிண்ட் கொடுத்து ஃபைல் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது பைத்தான் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு நல்லா பாருங்கள் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு. HTTPS முதல்ல தனியாக இருக்குது, அப்புறம் www இந்த வெப்சைட் தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ தனியாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா JPG வந்திருக்கு. ஸோ இப்படி வந்து அந்த ஒரு ஸ்லாஷுக்கும் ஸ்ப்ளிட் ஆகுது, ஒரு ஸ்லாஷுக்கும் ஸ்ப்ளிட் ஆகுது. நீங்கள் இங்கே ஸ்லாஷ் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து டாட் போட்டிங்க அப்படின்னா ஒரு டாட்டுக்கும் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். இப்போ நான் டாட் போட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு மட்டும் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, www டாட்டுக்கு இதில் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ டாட்டுக்கு மட்டும் நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா JPGக்கு மட்டும் நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ .ஸ்லாஷே வச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த லிஸ்ட்டு உள்ளே இருக்கிற ஐகான்ஸ் எப்படி நம்ம வந்து அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக 0 1 2 இப்படி பண்ணுவோம் லைட்டாக. இப்போ நான் 0 அப்படின்னு பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு HTTPS மட்டும்தான் பிரிண்ட் ஆகுதா? HTTPS மட்டும் பிரிண்ட் ஆகுதா? பட் நமக்கு எக்ஸாக்டாக இங்கே வந்து எத்தனை வேல்யூ வரும்னு தெரியாது. இந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். 8 வரைக்கும் போகுது. பட் நமக்கு எக்ஸாக்டாக வந்து ஒரு லிங்க்லையும் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. கரெக்டாக? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா -1 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணோம். ஓகேவா? இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட் எலிமெண்ட் என்ன வேணால் இருக்கலாம், அது என்ன இருந்தாலும் அதை மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ வேறு எதையுமே யூஸ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் -1 அப்படி போட்டு நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. நல்லா பாருங்கள்.
.jpg மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இங்கே வந்து இதை வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் வந்து இதை இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஃபைல் நேம் அப்படின்னு பண்ணிட்டு இந்த பிரிண்ட் கமெண்டை எடுத்துடுறேன். இப்போ எடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்கும், ஃபைல் நேம் என்னவோ அந்த நேமுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணோம். கரெக்டாக இப்போ நான் வந்து இங்கே வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன், இங்கே இதை வச்சுக்கிறேன். ஓகேவா, பைத்தான் ஃபைல் ரன் பண்ணுறேன். இப்போ இதுக்கு போகிறேன், பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபைல் நேம்லே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பைனரி இதை வந்து பண்ணிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்டில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா டவுன்லோடே ஆகலை, ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுது, அந்த லிங்க் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அந்த ஆப்ஜெக்ட் உள்ள பைனரி வேல்யூஸ்லாம் இருக்குது. நம்ம அந்த பைனரி வேல்யூஸை தான் எடுத்து நம்ம ரைட் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இது வந்து டவுன்லோடே கிடையாது. ஓகேவா, ஸோ பைனரி எடுத்து ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் கான்செப்டில் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் எக்ஸ்ட்ராவும் நிறைய விஷயங்களை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் எழுதலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவிலேருந்து நம்ம இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் பண்ண போகிறோம். ஸோ இந்த டூல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த டூல் என்ன பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்க முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு வைரஸை பற்றி தெரியணும். ஸோ இப்போது நம்ம ஆன்லைன்லேருந்து ஒரு வைரஸை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா லசாக்னே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நம்ம ப்ரௌசரில் வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருப்போம்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல போனால் இப்போ நான் வந்து என்னோடய ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இப்போது எக்ஸாம்பிள் நம்ம அந்த sayit.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும்ல, இப்போ நான் அதுக்கே போகிறேன்னு வச்சுப்போமே. இப்போது லாகினில் நான் லாகின் போயிட்டு நான் வந்து ஏதாச்சும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா இப்போது admin@gmail.com. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ். ஓகேவா, ஸோ ஃபேஸ்புக் அப்படின்னு ஏதாவது இப்போ நான் என்ட்ரு பண்ணிட்டு நான் லாகின் கொடுத்தேன்னா இங்கே வந்து சேவ் அப்படின்னு கேட்கும். கரெக்டாக, ஸோ இப்போது நான் வந்து சப்போஸ் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து என்னோடய ப்ரௌசரில் போய் சேவ் ஆகிக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த லசாக்னேங்கிற இந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களோட சிஸ்டமில் இருக்கிற ப்ரௌசர் ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கட்டும், குரோமாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அந்த எந்த ப்ரௌசரில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டை அவங்க சேவ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை அப்படியே கிராப் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடி காட்டும். ஓகேவா, அது வந்து பேங்க் பாஸ்வேர்டாக இருக்கலாம், ஃபேஸ்புக் பாஸ்வேர்டாக இருக்கலாம், ஜிமெயில் பாஸ்வேர்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி காட்டும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்ட் வச்சு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து லசாக்னே வைரஸை இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்டில் நம்ம அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த லசாக்னே வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கிடைக்கிற அந்த ரிப்போர்ட்டை நமக்கு மெயில் பண்ணும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இமேஜ் மாதிரி கூட அனுப்பலாம். அந்த யூசர் அந்த இமேஜை ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்லேருந்து லசாக்னே ஃபைல் டவுன்லோட் ஆகி அந்த ரிப்போர்ட்டை எடுத்து அந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்து மெயில் வந்துடும். ஸோ இப்போது இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அண்ட் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து லசாக்னே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக் யூசேஜ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் போயிட்டு நீங்கள் வந்து லசாக்னே கிட்டப் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி வந்துடும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிலீசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து விண்டோஸில் தான் ஃபஸ்ட்டு வேணும். ஸோ விண்டோஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா .exe அப்படின்னு இருக்குது. ஸோ நான் இந்த .exe நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லசாக்னே exe அப்படின்னு சொல்லி டவுன்லோட் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து இதில் வந்து கண்டெய்ன்ஸ் மேல்வேர் அப்படின்னு காட்டுது. பட் நான் வந்து பரவாயில்ல ஓப்பன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா, பட் இதை நான் ஓப்பன் பண்ணும் போதில் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஷோ ஆல் டவுன்லோட்ஸுக்கு போனேன்னா எங்கே ஃபைல் இருக்குது அப்படி கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து டவுன்லோட்ஸில் வந்து இந்த ஃபைல் இருக்குது. ஓகேவா, ஸோ சியில் டவுன்லோட்ஸில் இந்த ஃபைல் இருக்குது. இப்போது நான் வந்து இந்த ஃபைலை எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட்ஸ் உள்ள நான் போகணும். டவுன்லோட்ஸ் உள்ள போய் dir அப்படி பண்ணனா லசாக்னே exe அப்படிங்கிற இந்த ஃபைல் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ஃபைல் ரன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். லசாக்னே .exe அதுக்கப்புறமா மைனஸ் ஹெல்ப் அப்படின்னு போட்டோம்னா இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, என்ட்ரு அடிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இது வந்து நம்மளோட ப்ரௌசர் பாஸ்வேர்டை மட்டும் எடுக்காமல் அவங்களோட சிஸ்டம் பாஸ்வேர்டு எடுக்கும், வைஃபை பாஸ்வேர்ட்ஸ் எடுக்கும், விண்டோஸ் பாஸ்வேர்ட்ஸ் எடுக்கும், இல்லை அவங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட்ஸு, சாட் ஹிஸ்ட்ரிஸு, இந்த மாதிரி வந்து ஒட்டு மொத்தமாக வந்து நிறையா விஷயங்கள் எடுக்கும். ஓகேவா? பட் இப்போ நம்ம வந்து ப்ரௌசர்ஸை மட்டும் பார்க்கலாம். இப்போ ப்ரௌசர்ஸை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, சிம்பிளாக வந்து இந்த இடத்துலேயே வந்து ப்ரௌசர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, சிம்பிளாக ப்ரௌசர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். பட் இதுலேயே நீங்கள் வந்து இதிலே இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதிலே வந்து மைனஸ் ஹெல்ப் பண்ணலாம். இப்படி பண்ணீங்க அப்படின்னா இதுலேயே வந்து நீங்கள் வந்து நிறையா ப்ரௌசர்ஸ் உங்களுக்கு காட்டும். நீங்கள் எந்த ப்ரௌசர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் குரோமு, ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரி காட்டும். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா ப்ரௌசரும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி ப்ரௌசர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா எல்லா பாஸ்வேர்டும் காட்டும். பட் என்னோடய சிஸ்டமில் வந்து குரோமில் வந்து நிறையா பாஸ்வேர்ட்ஸ் இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், ஃபயர்ஃபாக்ஸில் மட்டும் இருக்கிற பாஸ்வேர்ட்ஸை மட்டும் நான் வந்து லிஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சேயிட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி சேவ் பண்ணோம்ல, எனக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து இது கிராப் பண்ணி எனக்கு கொடுக்கும். பார்க்குறீங்களா? என்ட்ரு கிளிக் பண்ணுறேன், என்ன காட்டுது, பாஸ்வேர்டு ஃபவுண்டு அப்படின்னு வருதா. இதில் சைட் யூஆர்எல், லாகின் என்ன, பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெளிவாக காட்டிடுச்சு. இப்போ நான் இதே வந்து குரோம் போட்டிருந்தேன் அப்படின்னா குரோமே போடாமல் அப்படியே கிளிக் பண்ணி அப்படி என்ட்ரு பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து எல்லா ப்ரௌசர் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். அதை என்னோடய குரோமில் இருக்கிற என்னோடய ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு, ஜிமெயில் பாஸ்வேர்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாஸ்வேர்டும் வரிசையாக லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. அது அப்படி என்ன அப்படின்னா ஆல் அப்படிங்கிறது. ஸோ இப்படி ஆல்னு போட்டிங்கன்னா எல்லாமே வரும். உங்கள் வைஃபை பாஸ்வேர்டு, உங்கள் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு வந்து லிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த லசாக்னே வந்து நிறையா விஷயங்களை பண்ணோம். பட் இப்போது இந்த லசாக்னேல நீங்கள் மெயினாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த லசாக்னேவை நீங்கள் எப்போ யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி அந்த வெப்சைட்டு, அதாவது அந்த கம்ப்யூட்டரோட அக்சஸ் கிடைச்சா மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ரைட்டா? நம்ம ஒருத்தவங்களோட கம்ப்யூட்டர் நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த லசாக்னேவை ரன் பண்ணலாம். பட் இப்போது நம்ம வந்து நமக்கு ஸ்கிரிப்ட் தெரிஞ்சனால, நமக்கு வந்து பைத்தான் தெரிஞ்சனால இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஓனாக நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து அட்வான்ஸான டூலாக மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லசாக்னேங்கிற இந்த இஎக்ஸி வந்து டவுன்லோட் ஆகிக்கும் ஆன்லைன்லேருந்து. ஆகிட்டு இதான் ரிப்போர்ட், கரெக்டாக? இதான் டோட்டல் ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட் அப்படியே வந்து ஒரு நோட் பேடில் சேவ் ஆகிக்கும், இல்லைனா ஒரு வேரியபிளில் சேவ் ஆகிக்கும்னு வச்சுப்போம். அந்த வேரியபிளில் சேவ் ஆனது அப்படியே வந்து நமக்கு ரிப்போர்ட்டாக நம்மளோட மெயிலுக்கு வரும். ஸோ யோசிச்சு பாருங்கள், நமக்கு வந்து ஜஸ்ட் அவங்க வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் போதும், நமக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வந்து எல்லாமே மெயிலில் வரும். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம வந்து இந்த பைத்தான் ஃபைலை எப்படி இஎக்ஸியாக மாற்றலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி பைத்தான் ஃபைல்ஸை எப்படி இமேஜாக மாற்றலாம், பிடிஎஃபாக மாற்றலான்னு பார்க்கலாம். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமில் இந்த ஸ்கிரிப்டை நம்ம யூஸ் பண்ணோன்னா ஒரு பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப் தான் உங்களுக்கு அனுப்புவோம். அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த பிடிஎஃப் நார்மலாக ஓப்பன் ஆகும். அட் த சேம் டைம் பேக்ரவுண்டில் இந்த எல்லாம் நடந்து அவங்களோட டோட்டல் பாஸ்வேர்ட்ஸும் நமக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய விஷயங்களை பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து மெயில் கற்றுக்கிட்டோம், மெயிலுக்கு எப்படி அனுப்பலாம் கற்றுக்கிட்டோம், அப்புறம் டவுன்லோடை கற்றுக்கிட்டோம், இப்போ நம்ம லசாக்னே வைரஸை கற்றுக்குறோம். ஸோ இப்போ நம்ம டோட்டலாக சேர்த்து நம்ம அடுத்த 2 வீடியோவில் நம்ம வந்து இதை பில்ட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கிரிப்டாக இருக்கும். இது வந்து ஒரு டேஞ்சரஸான டூலாக கூட நீங்கள் யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம கற்று வச்ச எல்லா இதையும் வச்சு சேர்த்து நம்ம லசாக்னேவும் ஜாயின் பண்ணி ஒரு டூல் பில்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ ப்ராஜெக்டில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து பாஸ்வேர்டு ஸ்டீல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அது என்ன வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதே விண்டோலேயே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் இது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். இது மினிமைஸ் பண்ணிட்டு ஒரு நியூ பைத்தான் ஃபைல். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது லசாக்னேவை ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் இந்த கமாண்டை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி எழுதி வச்ச இந்த ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக வந்து என்ன பண்ணலாம், இந்த லிங்க்கை மட்டும் ஃபில் பண்ணலாம். ஸோ லிங்க் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரௌசரில் போயிட்டு இதில் வந்து நான் வந்து இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து லசாக்னே இருக்குது இல்லையா, ஸோ லசாக்னேயில் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து காப்பி லிங்க் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் லிங்க் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போயிட்டு கமாண்டில் போயிட்டு
நீங்கள் வந்து டைரக்ட் லிங்க்கில் இதை பேஸ்ட் பண்ணலாம். இப்போ இதை டோட்டலாக நான் எரேஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ டைரக்ட் லிங்க்கில் இதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது இது வந்து ஒரு டைரக்ட் லிங்க் இல்லையா? ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த நம்ம இதெல்லாம் எழுதியிருக்கிறனால இதுவே வந்து lasagne.exe அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து இது வந்து ஜெனரேட் பண்ணிடும். அதை வந்து டவுன்லோடுங்கிற லொக்கேஷனில் வைக்காமல் இப்போ எந்த லொக்கேஷனில் பாஸ்வேர்ட் ஸ்டீல் அப்படிங்கிற இந்த லொக்கேஷனில் அதை சேவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து சேவ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபைல் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து இம்போர்ட் அதே மாதிரி சப் ப்ராசஸ் மாடியில் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளில் நான் வந்து சப் ப்ராசஸ் டாட் செக் அவுட்புட் அப்படின்னு கொடுத்துட்டு இது உள்ளே வந்து நம்ம கமாண்ட் இருக்கணும். கரெக்டாக? ஸோ lasagne.exe சொல் அதுக்கப்புறமா ப்ரௌசர்ஸ் மைனஸ் ஃபயர்ஃபாக்ஸ். நீங்கள் வேணும்னா வந்து நீங்கள் வந்து ஆல்னு கூட கொடுத்துக்கலாம் எல்லா ரிசல்ட்டும் வரதுக்கு. பட் நான் என்னோடய சேஃப்டிக்காக நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி -shell = true. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கமாண்ட் வந்து இந்த கமாண்ட் வந்து ரன் பண்ணோம். இதுலேருந்து வர ரிப்போர்ட்டை எடுத்து ரிசல்ட்டுங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். கரெக்டாக? அதுதான் பண்ணோம். இப்போது நம்ம இதை எடுத்து வந்து மெயில் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஸோ மெயில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை எழுதணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லைப்ரரி இம்போர்ட் பண்ணலாம். SMTP லைப்ரரி. இதை நீங்கள் வந்து பழைய இதுலேருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன். ஓகேவா? ஸோ சென்ட் இமெயில் அப்படின்னு பண்ணிட்டு இதுக்கு வந்து நமக்கு 3 விஷயம் வேணும். ஒன்று இமெயிலு, நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் மெசேஜ். ஓகேவா? இது 3. இப்போது இது உள்ள வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சர்வர் கிரியேட் பண்ணோம். சர்வர் =smtp live டாட் நம்ம இந்த SMTP. ஸோ இது உள்ள வந்து நம்ம ஜிமெயிலோட இது கொடுக்கணும். ஸோ smtp.gmail.com. ஸோ இப்போ நான் டக்குன்னு பண்ணுறேன். பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால நான் வந்து டக்குன்னு பண்ணுறேன். இப்போ சர்வர் டாட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து சர்வர் டாட் லாகின் பண்ணோம். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு நம்ம இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு சர்வர் டாட் இதில் வந்து நம்ம சென்ட் மெயில் பண்ணோம். கரெக்டாக? மெயில் வந்து என்னோடய இமெயில் மறுபடியும் என்னோடய இமெயிலுக்கே சென்ட் பண்ணுறேன். அதை வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். எனக்கு ஸ்பேஸ் இருக்கணும். ஒரு பாஸ்வேர்டு இல்லை மெசேஜ் ஒன்று கொடுக்கணும். ஸோ மெசேஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து குயிட் பண்ணோம். நம்ம சென்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக? இப்போது நம்ம வந்து குயிட் பண்ணிடலாம். ஸோ குவிட். ஸோ இப்போது நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனும் ரெடி. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுங்கிறதுலாம் எனக்கு வந்து தேவையே படாது. பிகாஸ் எனக்கு வந்து நல்லா தெரியும் இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு மெயில் சென்ட் பண்ணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் வந்து மினிமைஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போது கீழே போய்ட்டு சிம்பிளாக சென்ட் இமெயில். இப்போ இமெயில் என்ன அப்படின்னு அடிக்கணும். ஸோ pkashwin17@gmail.com அடிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு அடிக்கணும். ஸோ அதே ashwin123@. நெக்ஸ்ட்டு என்ன அவுட்புட் நீங்கள் சென்ட் பண்ணணும், நான் வந்து ரிசல்ட்டை சென்ட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ ரிசல்ட்டை அடிக்கிறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக lasagne ஃபைல் டவுன்லோட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அது வந்து அந்த ரிசல்ட் வந்து சேவ் ஆகும். அந்த ரிசல்ட் வந்து நமக்கு மெயிலில் வரும். ஓகேவா? ஸோ இப்போது க்ரோமில் மெயில். ஸோ இப்போ லாஸ்ட்டாக மெயில் வந்து எதுவுமே வரல. 8:49க்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அவ்வளோதான். நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் கூட எனக்கு அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது கமாண்ட் ப்ராம்ப்டில் நான் வந்து டவுன்லோட் அப்படிங்கிற அந்த லொக்கேஷனில் இருக்கேன். பட் நான் வந்து பாஸ்வேர்ட் ஸ்டீல் லொக்கேஷனுக்கு போகணும். cd பாஸ்வேர்ட் ஸ்டீல். இதை வந்து பைத்தான் பாஸ்வேர்ட் ஸ்டீல் அப்படின்னு பண்ணனா இப்போ வந்து ஒர்க் ஆகும். பட் இப்போ இங்கே பார்க்கலாம் பாருங்கள். இங்கே வந்து இப்படி இருக்கா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ நான் என்ட்ரு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போது இங்கே நமக்கு வந்து lasagne வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா? டவுன்லோட் ஆகி ஃபஸ்ட்டு வந்து சேவ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ யூசேஜ் எரர் வந்திருக்கு நமக்கு. ஸோ யூசேஜில் என்ன எரர் வந்திருக்கு, தப்பாக ரன் பண்ணிட்டோம் அப்படின்னு வருது. பட் இந்த கமெண்ட் கரெக்டு தானே? இன்னொரு வாட்டி ரன் பண்ணி பார்க்கலாம். காப்பி பண்ணி இப்போ நான் இதை இங்கே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே தான் யூசேஜ் வருது. ஸோ டூ மெனி ஆர்கியூமெண்ட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி ரன் பண்ணும்போது ஓகே
நான் வந்து ப்ரௌசர்ஸில் வந்து 2 மைனஸ் போட்டேன், இந்த இடத்துல மைனஸ் வரக்கூடாது, அதனால தான் எரர் வந்திருக்கு. ஸோ இந்த மைனஸ் எடுத்துடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு இதையும் கிளியர் பண்ணிடுறேன். இப்போது இந்த லசாக்னே ஃபைலை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நான் அப்போ பண்ண சின்ன ஒரு கோடிங் மிஸ்டேக்னால அப்படி வந்திருக்கு. இப்போ நான் பைத்தான் ஃபைலை ரன் பண்ணுறேன் மறுபடியும். ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கமாண்டை ரன் பண்ணோம். டவுன்லோட் ஆகிடுச்சா? இப்போ எந்த இதுவுமே காட்டல. மெயில் வந்து இப்போ ரிப்போர்ட் வந்து சென்ட் ஆகிருக்கும். இப்போ நான் போயிட்டு க்ரோமில் போய் பார்க்கலாம். எனக்கு வந்து நோ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. கிளிக் பண்ணனா பாஸ்வேர்டு ஃபவுண்டு. என்ன பாஸ்வேர்டு அப்படின்னா சே இட். இந்த ஃபயர்ஃபாக்ஸோட பாஸ்வேர்டு ஃபவுண்ட் ஆகி எனக்கு மெயில் வந்திருக்கு. ஸோ இப்போது ஜஸ்ட் வந்து நம்ம வந்து லசாக்னேவெல்லாம் நம்ம வந்து யூஸரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஜஸ்ட் ஒரு பைத்தான் ஃபைல் தான் ரன் பண்ணியிருப்பாங்க. அவங்க எதுவுமே காட்டல, அவங்களுக்கு எந்த ஒரு எதுவுமே காட்டாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பேக்ரவுண்ட்லேருந்து நிறையா விஷயத்தை டவுன்லோட் பண்ணி அதுவே வந்து நமக்கு வந்து காட்டியிருக்கு. ஓகேவா? ஸோ அதுவே நமக்கு வந்து எல்லாமே பண்ணியிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு இஎக்ஸியாவோ ஒரு இமேஜாக மாற்றுறேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இது வந்து ஒரு பைத்தான் ஃபைலாக இருக்குது. இப்போ நான் இது வந்து ஒரு இமேஜாக மாற்ற உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ என்ன நடக்கும், யூஸர் வந்து அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணாலே போதும், இமேஜும் வரும், பேக்ரவுண்டில் நமக்கு இந்த ஃபுல் ரிப்போர்ட்டும் வரும். அண்ட் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் நடக்கிற ஒரு ப்ராசஸும் தெரியும். ஏன்னா நம்மளே கையால் பண்ண கோடுது. ஓகேவா? ஸோ எப்படி மெயில் சென்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும், எப்படி வந்து டவுன்லோட் ஆகுதுன்னு தெரியும். ஸோ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் வந்து டீட்டெயிலாக நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் வந்து நமக்கு எப்படி இந்த ஸ்கிரிப்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் தெரியும், ப்ளஸ் நமக்கு வந்து இந்த நம்ம ஹேக்கும் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இதில் இன்னொரு ப்ராப்ளம் நமக்கு என்ன அப்படின்னா, இந்த லசாக்னே ஃபைல் இருக்குல்ல, இது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, பட் இது அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு சில ப்ராப்ளம் வரலாம். இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எப்படி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். ஏ காய்ஸ், இப்போது நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து ரெடி, ஓகே, பக்காவாக இருக்குது. பட் இப்போது இதில் நம்ம ஃபேஸ் பண்ணுற இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த லசாக்னே ஃபைல் இப்போது நம்ம இது டவுன்லோட் ஆகுது. பட் டவுன்லோட் ஆகிட்டு இந்த லசாக்னே ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த லொக்கேஷன்லேயே இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, யூஸர் வந்து இது வந்து சஸ்பீஷியஸாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்கிரிப்ட் முடித்த அப்புறம் நம்ம வந்து டெலீட் பண்ணோம். ஓகேவா? ஸோ நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து இந்த சப்ராசஸ் கால் ஃபங்க்ஷன் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெலீட் பண்ணுறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே நார்மலாக ஒரு கமாண்ட் இருக்குல்ல, நார்மலாக வந்து டெலீட் லசாக்னே இந்த மாதிரி வந்து இப்படி இருக்குமா. ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இது சிம்பிளாக நம்ம வந்து இங்கே வந்து சப்ராசஸ் கால் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ண ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகும். அதாவது இப்போ நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்க எல்லாமே வந்து லினக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும், பிகாஸ் இந்த ஃபங்க்ஷன் லினக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும், விண்டோஸ்லேயும் ஒர்க் ஆகும், மேக்லேயும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இதுவும் அதே தான், கிராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இப்போ இதுவும் கிராஸ் பிளாட்ஃபார்ம், இதுவும் கிராஸ் பிளாட்ஃபார்ம், எல்லாமே கிராஸ் பிளாட்ஃபார்ம்ங்கிறப்போ நம்ம இப்போ டெலீட் பண்ணுற ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம சப்ராசஸ் யூஸ் பண்ணி கால் பண்ணி பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், விண்டோஸில் கரெக்டாக ஒர்க் ஆகும், பட் மேக்கில் போகும்போது எரர் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து டெலீட் ஃபங்க்ஷனை பண்ணணும், பட் அது வந்து எல்லா ஓஎஸ்க்கும் டெலீட் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து நமக்கு வந்து மாடியூல் இருக்குது. ஸோ சிம்பிளாக வந்து இம்போர்ட் ஓஎஸ் அப்படிங்கிற மாடியூல். இந்த மாடியூல் வந்து டெலீட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஓஎஸ்ங்கிற இந்த மாடியூல் வந்து எக்கச்சக்கமான விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. பட் ஓஎஸோட ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் இது பண்ணும். ஓஎஸோட ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸை இது பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து os.remove அப்படின்னு கொடுத்து இந்த லசாக்னே exe அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன, இது வந்து சிம்பிளாக என்ன பண்ணும், எந்த ஓஎஸாக இருந்தாலும் சரி, இது விண்டோஸாக இருந்தாலும் சரி, லினக்ஸாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன ரிமூவ் டெலீட்டுக்கு மேக்குக்கு என்ன டெலீட் ஃபங்க்ஷனோ அதை மேக்கில் பண்ணோம், விண்டோஸ்க்கு என்ன டெலீட் ஃபங்க்ஷனோ அதை விண்டோஸில் பண்ணோம். இந்த மாதிரி இந்த ஓஎஸில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும், ஆடு, கிரியேட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் நம்ம இப்போ வந்து ரிமூவ் மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம os.remove பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக என்ன நடக்கும் அப்படின்னா, யூஸர் வந்து இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் ஆகும், அப்புறம் இது எல்லாமே நடக்கும், அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அது வந்து நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு இப்போ நான் பைத்தான் பாஸ்வேர்ட் ஸ்டீல் ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டு எனக்கு வந்து அந்த ரிப்போர்ட் சென்ட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல் வந்து இங்கேருந்து வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? இப்போ ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? பட் இப்போது இதுலேயும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்துட்டு டக்குன்னு காணாமல் போகிறது வந்து யூசர் ஏதோ அந்த யூசர் வந்து தெரியாமல் வந்து இந்த டைரக்டரி பார்த்தாங்க அப்படின்னா நம்ம மாட்டிப்போம். என்னடா அது திடீர்னு ஒரு ஃபைல் வந்து திடீர்னு டெலிட் ஆகுதே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டைரக்டரியில் லசாக்னேவை ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக வேறு ஒரு சேஃபான டைரக்டரி லசாக்னேவை ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே இருந்துட்டு நம்ம வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் ரன் பண்ணலாம். அதாவது இப்போ நான் இந்த இடத்துல வந்து மேலே வந்து நான் டைரக்டரியே சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், டவுன்லோட் ஆகிறது வந்து எனக்கு அந்த டைரக்டரியில் ஆகும், இந்த கமெண்ட்டும் அந்த டைரக்டரியில் தான் ரன் ஆகும். ஸோ எல்லாமே அந்த டைரக்டரியில் பண்ணுறதுனால யூசருக்கு வந்து எதுவுமே தெரியாது, ரைட்டா? ஸோ இதை நார்மலாக வந்து நம்ம வந்து விண்டோஸோ இல்லை மேக்கோ வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு டைரக்டரி இருக்கும். அதாவது சில பேர் வந்து லோக்கல் டிஸ்க் சீக்கு வந்து வேறு ஒரு நேம் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா லோக்கல் டிஸ்க்லாம் நம்ம சேவ் பண்ணுறதே வந்து நமக்கு வந்து சில டைம் ப்ராப்ளமாக ஆகலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெம்ப்ரவரி லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ரவரி லொக்கேஷனுங்கிறது இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது இது கண்ட்ரோல் இந்த ரன் ஓப்பன் பண்ணி டெம்ப்ரவரி லொக்கேஷன் பண்ணேன் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு டெம்ப்ரவரி லொக்கேஷன். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து டெம்ப்ரவரியான ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து விண்டோஸில், மேக்கில், லினக்ஸில் எல்லா இடத்துலையுமே இருக்கிற டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன். பட் இப்போ இதுலேயும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் இருக்குது. அதாவது இந்த லொக்கேஷன் வச்சுப்போம். இந்த லொக்கேஷன் வந்து விண்டோஸில் இப்படி இருக்குது, என் கம்ப்யூட்டரில் இப்படி இருக்குது. பட் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இந்த இடத்துல அஸ்வினுக்கு பதிலாக உங்கள் நேம் வரலாம். மேக் எடுத்துக்கிட்டால் மேக்கில் வந்து வேறு எங்கேயாச்சும் வந்து டெம்பரரி லொக்கேஷன் இருக்கலாம். அதே மாதிரி வந்து கலி லினக்ஸில் வேறு எங்கேயாச்சும் இருக்கலாம், நார்மலான லினக்ஸில் வேறு எங்கேயாச்சும் இருக்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கும் நம்ம ஜஸ்ட் டெம்பரரி லொக்கேஷனுக்கு போகணும். பட் அது எல்லா ஓஎஸ்லேயும் மாறணும். பட் நம்ம அவ்வளோ கமெண்ட்ஸ் நம்ம போடாமல் மாறணும். அது எப்படின்னா நம்ம இந்த ஓஎஸ்ங்கிற இந்த மாடியூல் வச்சே பண்ணலாம். சிம்பிளாக இங்கே போயிட்டு ஓஎஸ்னு டெம்பரரி லொக்கேஷனுக்கு போயிடலாம். ஓகேவா? நம்ம போகலாம். பட் டெம்பரரி லொக்கேஷனை கண்டுபிடிக்கணும் முதல்ல. இந்த ஓஎஸ்ங்கிற மாடியூல் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ரிமூவ் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், இல்லைனா ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு போகலாம். ஓகேவா? பட் இந்த ஓஎஸ் மாடியூல் வந்து டெம்பரரி லொக்கேஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபைன் பண்ணாது. ஸோ நம்ம வந்து வேறு ஒரு மாடியூல் யூஸ் பண்ணி டெம்பரரி லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நேவிகேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டெம்பரரி லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு மாடியூல் யூஸ் பண்ணலாம், இம்போர்ட் டெம்ப் ஃபைல். இந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாடியூல் வந்து டெம்பரரி லொக்கேஷனை கண்டுபிடிச்சி நமக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டெம்ப் டைரக்டரி அப்படின்னு ஒரு வேரியபிள் பண்ணுறேன். இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக டெம்ப் ஃபைல் இருக்கா, ஸோ டாட் கெட் டெம்ப் டிஐஆர் அப்படின்னு இருக்கா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரரி ஃபைல்ஸோட டைரக்டரி லொக்கேஷன் இருக்குல்ல அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து நம்ம வேரியபிளில் ஸ்டோர் ஆகிக்கும். இப்போது நான் விண்டோஸில் ரன் பண்ணுறேன்னா விண்டோஸோட டேரக்டரி ரிட்டர்ன் பண்ணும், மேக்கில் ரன் பண்ணனா மேக்கோடது ரிட்டர்ன் பண்ணும், லினக்ஸில் பண்ணால் லினக்ஸோடது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு தெரியும் டெம்ப் டைரக்டரிங்கிற இந்த வேரியபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டெம்பரரி டைரக்டரி லொக்கேஷன் இருக்குதுன்னு. ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக ஓஎஸ் டாட் அப்படின்னு பண்ணி சிஹெச்டிஐஆர். ஸோ இதுக்கு ஃபுல் மீனிங் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டைரக்டரி. ஓகேவா? ஸோ இப்போது டெம்ப் ஃபைல் அப்படின்னு நான் போட்டேன்னா என்ன நடக்கும், எந்த ஓஎஸ் ஆகுனா இருக்கலாம், லினக்ஸாக இருக்கலாம், மேக்காக இருக்கலாம், எதுவாகனா இருக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக டெம்பரரி டைரக்டரிக்கு மூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போது என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு டெம்பரரி டைரக்டரி வந்து கிடைக்கும், அதுக்கப்புறம் டெம்பரரி டைரக்டரிக்கு மூவ் ஆகும், அதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த டவுன்லோட் ஆகும், கமாண்ட் ரன் ஆகும். இது வந்து டெம்ப் ஃபைல் இல்லை, டெம்ப் டைரக்டரி, நான் தப்பாக போட்டேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா இந்த கமாண்ட் வந்து ரன் ஆகும், அதுக்கப்புறம் இது எல்லாமே ஆகும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதை வந்து ரிமூவும் பண்ணிடும். ஸோ இப்போ நான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எதுவுமே நடக்காது, எல்லாமே இங்கே தான் நடக்கும். இப்போ நான் இந்த கமாண்டை ரன் பண்ணுறேன் பாருங்கள், இது ரன் ஆகுதா. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்துக்கிட்டே இருங்க, இங்கே வந்து லசாக்னி ஃபைல் வரும், லசாக்னி வந்துச்சா, ஆனால் இங்கே வரல, இங்கே தான் வருது. ஸோ ஸ்கிரிப்ட் முடித்த அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் போய்ட்டு என்னோடய ரிப்போர்ட்டில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ஓகேவா? 2 ரிசல்ட் வந்திருக்கு. இப்போது இது ஒன்று, இது வந்து 12:51 AM வந்திருக்கு, அது வந்து ஃபஸ்ட்டு பண்ணது. இது 12:56 AM வந்திருக்கு.
இப்போ இதுலேயே பார்த்தோன்னா பாஸ்வேர்டு வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து லசாக்னே ரிப்போர்ட் வந்து நம்ம இப்போ வந்து இன்னும் வந்து செக்யூராக இருக்கும். நமக்கு யூஸருக்கு வந்து டவுட்டே வராத விதத்தில் இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் வந்து புதுசாக நீங்கள் வந்து ஒரு ஓஎஸ் அப்படிங்கிற மாடியூலையும் டெம்ப் ஃபைல் அப்படிங்கிற ஒரு மாடியூலையும் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து வந்து கீலாகரோ அப்படிங்கிற ஒரு வைரஸை பண்ணலாம். ஸோ அதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைனாக நம்ம வந்து அடுத்த வீடியோலேருந்து பார்க்கலாம்.